நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அவமானம் அதுதான் பின்னாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமானம். இந்த உலகத்தில் அடுத்தவங்களை போய் மாற்றணும்னு வேலையே கூடாது, நம்மளை மாற்றிக்கணும். மூச்சு இருக்கிற வரைக்கும் சேர்க்கறது பணம், மூச்சு போயிட்டா இன்றைக்கி எல்லா மனிதனுமே பணம். என்னால் தட்டினா தாளம் வந்துக்கிட்டே இருக்குது, தக்கிட்ட 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 தக்கிட்ட. உயிருள்ளவரை உஷா வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் ஏன் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க? எங்கள் பாட்டி ஏதாவது பேசுணுன்னு வச்சுக்க, ஏன்னா டேய் பிடிப்பையில சும்மா இருக்க மாட்டியா, யாரை சொல்கிற பிடிப்ப, உனக்கு பொடி வாங்கி கொடுக்குறது இந்த பையதான், யாரை பிடிப்ப, இப்படிலாம் பேசுவேன். இது உயிருள்ள விஷா படத்தில் அந்த செயின் ஜெய்பால் கேரக்டர் ரஜினி சார் பண்ணுங்கிறதுக்கு அந்த கேரக்டர் ரெடி பண்ணேன். அது அந்த படத்தில் அவர் பண்ண முடியல, அந்த கேரக்டர் தான் நான் நடித்தேன். வத்தி பொட்டி வச்சுட்டு ஒன்று மாதிரி தம் அடிக்கிறத விட இந்த மாதிரி வத்தி பொட்டி வச்சுக்கிட்டு இப்படி ட்ரம் அடிக்கிறது பெட்டர்டா. பஞ்சு டைலாக் சொன்னால் அடி சுற்றி இருக்கிற பசங்களாம் கிளாஸ் பண்ணுவான். ரூரல்லேருந்து வரவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் உங்ககிட்ட இல்லாத ஒன்று அதுதான். எனக்கு சினிமாவில் இயக்க வேண்டும் இயக்கம், அந்த கலை மேலே எனக்கு மயக்கம். அதனால தான் எந்த இடத்துலையும் எங்கேயுமே எனக்கு வந்ததில்லை தயக்கம். இன்றைக்கி அனிருத் வந்து என்னை கூப்பிட்டு கூலி படத்தில் டக்கா டுவு டுவு டூ டக்கா டுவு டுவு டூ, அதில் இதில் ஒரு மயக்கம் இருக்குது, ஒரு மேஜிக் இருக்குன்னு அவருக்கு தெரியுது. சிச்சிக் அதுக்கு ஒரு ஷார்ட் கட் பண்ண சொல்லுவேன். அவர் எல்லாமே ரிதம் தான் உங்களுக்கு இல்லை, எல்லாமே டோட்டல் ரிதம். டக்கு 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 டக்கு. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறைவு அடைகிறோமா இல்லை ஏதோ ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? ரயில் பயணமும் வாழ்க்கை பயணமும் கிட்டத்தட்ட மோரலஸ் சேம். ஒரு டெஸ்டினேஷன். நான் வந்து கடைசியில் நம்ம எங்கே போய் இறங்க போகிறோங்கிறது கன்ஃபார்ம்டு. உண்மையாலுமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் சார். நீங்கள் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு இல்லை? ஆமாம் சார், ஹிஸ்ட்ரியில். ஆமாம், பிஹெச்டியில். ஆனால் தெருவிளக்கில் தான் படித்தார் திரு டி ராஜன். தெருவிளக்கில் படித்தவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கப்பா. எங்கள் அப்பா சொன்னது ஸ்ட்ராங்காக என் மனசில் இருந்துச்சு. என்னோடய உலகமே எங்கள் அம்மா தான். படைச்சவன் பிரம்மான்னு சொல்கிறாங்க, நான் பிரம்மாவை பார்த்ததில்லை. எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே. எங்கள் அம்மா பாட 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 அப்படி ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா பாட எங்கள் அம்மா முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்களுடைய கருவில் இருக்கக்குள்ளேயே எனக்கு இசை வந்து கிரகிச்சிருக்கேன். வஞ்சீதனை பார்த்தா சொல்லு, மன்னன் வனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதூரம் போய் சொல்லு. வணக்கம் நண்பர்களே. இந்த வார சிறப்பு விருந்தினருக்கு அறிமுகம் எதுவுமே தேவையில்லை. தன்னுடைய பாதையை தானே வகுத்து கொண்டவர் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு அடையாளம். இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய உயரங்கள் அத்தனைக்குமான பாதையை, தனக்கான ராஜபாட்டையை அவர் தான் போட்டுக்கொண்டார். அப்படி பல துறைகளில் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி இன்று வரை தொடர்ச்சியாக திரைத்துறையில், அரசியல் களத்தில் அப்படின்னு நன்கு அறிமுகமான திரு டி ராஜேந்தர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது சார். உங்களுடைய கெரியர் பேசணுன்னாலே உங்களோட லைஃப் ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு நீண்ட ஒரு எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பயணம், உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது. இரண்டு முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம பிரதானமாக பேசலாம். ஒன்று, உங்களுடைய உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறீங்க. அதே போல் டிஜி மியூசிக், இது ரெண்டும் பிரதானமாக பேசுகிறோம். அப்புறம் உங்கள் வாழ்க்கை பயணத்தையும் கொஞ்சம் பேசணும். ரீரிலீஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்குது? ஏன் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணணுன்னு யோசிக்கிறீங்க? ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு இதில் நான் நிறைய லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கேன். என்னோடய முதல் படமே அது வந்து ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி. உலக வரலாற்றிலே ஒரு கதாநாயகன் வந்து பாடிக்கிட்டு இருப்பான், ஒரு பாடகன். அவன் வந்து தன்னுடைய காதலை பாட்டிலே சொல்லிகிட்டு இருப்பான். அந்த கதாநாயகி பாட்டை கேட்குறாளா கேட்க மாட்டாளா, இல்லை கேட்குறத மறைக்கிறாளா, இதுதான் ஒரு கேமு. அதில் வந்து அந்த ஒரு இடத்துல அவள் கடைசி வரைக்கும் தன்னுடைய அந்த அவன்கிட்ட வந்து ஒரு வாய் திறந்து ஒரு வசனம் கூட பேச மாட்டாள். படத்தில் வந்து லேடி வாய்ஸே கிடையாது, ஃபீமேல் வாய்ஸே இல்லாத, ஃபுல்லாக எல்லா பாட்டுமே ஹீரோ தான் பாடுவார். அப்படி ஒரு படம் எடுத்து கடைசி வரைக்கும் கதாநாயகிட்ட பேசாத ஒரு பெண். இவனோட ராகம் வந்து ஒரு ஒருதலை ராகம், ஆனால் அவளோட ராகம் ஒரு மௌன ராகம். அப்படி உள்ள அது ஒரு வேறு மாதிரி ஒரு கிளாசிக். கடைசி வரைக்கும் பேசாமலே இருந்துட்டு கடைசியில் தன்னோட காதலை இவன் காதல்னு சொல்லிகிட்டே இருப்பான், ஆனால் அவள் காதலை சொல்லாமலே இருப்பாள். கடைசியில் அவள் காதலை சொல்ல வரப்ப இவன் உயிரோடு இருக்க மாட்டான்.
இப்படி ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இந்த முதல் படத்திலே கொடுத்தேன். எப்போ தோணுச்சுங்க சார் அதுக்கான கதைக்களம் அப்படிங்கிறது முதல்ல? அது ஒரு கல்லூரி வாழ்க்கையில் அப்போலேருந்தே ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. மயிலாடுதுறையில்? ஆமாம், மயிலாடுதுறையில் ஏவிசியில் பிஏ பண்ணேன். உங்களுக்கு மயிலாடுதுறை என்ன பிடிக்காதுல்ல? மாயவரத்துலேயே? மாயவரம் இப்போ லேட்டஸ்ட் மயிலாடுதுறை. அதுக்கு ஏன்னா மாயவரம் என்னன்னு கேட்டாக்கா, நான் இப்போ என்னால் இப்போ கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை என்னை பற்றி நீங்கள் எடுக்குனீங்க இத்தனையும் பண்ணுறேன்னா இதெல்லாம் பண்ண முடியும்னா அதுக்கு காரணம் நான் பிறந்த மாயவரம், நான் வாங்கி வந்த மாயவரம். இப்போ எனக்கு பாட வரும், ஆட வரும், இது பண்ண வரும், நடிக்க வரும், டைரக்ஷன் பண்ண வரும், இத்தனையும் வரும்னா அது நான் வாங்கி வந்த வரம். நான் பிறந்தது மாயவரம். அந்த வரம் தான் தொடர்றது என் பையன் டிஆருக்கு ஒரு வரம்னா அது அந்த வரத்துலேருந்து நான் பெற்றெடுத்த ஒரு வரப்புத்திரன்னு சொன்னாக்க சிலம்பரசன். அவரும் வாங்கி வந்தது மாயவரம். இப்போ மாயவரத்துலேருந்து இந்த கதை எழுதணுங்கிற எண்ணம் வந்துச்சா இல்லை திரைப்படம்? இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து படிக்கிற ஒரு ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்தேன். அதை மீறி வந்து அங்கே டேபிள் கிடச்சா தட்டிக்கிட்டு பாடிக்கிட்டு பசங்களை ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு சினிமா விமர்சனம் பயங்கரமாக பண்ணுவேன். அதனால் என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நான் ஒரு அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு நாயகனாக தெரிவிக்கிற மாதிரி இருந்திருக்கேன். அதனால டேஸ்லேருந்தே இது ஆரம்பிச்சிச்சு? சின்ன வயசுலேருந்தே, ஸ்லேட்டை தூக்குற வயசுலேருந்தே இருக்கேன். திரைப்படங்கள் மேலே ஆர்வங்கிறது அந்த சின்ன வயசுலேருந்தே. ஒரு திரைப்படம் பார்த்தேனாக்கா அங்கே பார்க்குற அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷனை நிறைய மிமிக்ரி பண்ணி பார்ப்பேன். அந்த பாட்டை பாடி பார்ப்பேன். நல்லா ஹை பிச்சில் பாடுவேன், சாஃப்ட் வாய்ஸ் பாடி பார்ப்பேன். அப்புறம் எங்கே கச்சேரி நடந்தாலும் போய் கேட்பேன். எங்கே வந்து மயிலாட்டம், குயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் எங்கே ஆட்டம் நடந்தாலும் எங்கே தாளம் இருக்கோ அந்த தாளம் வந்து என்னை இழுக்கும். ஒரு காலத்தில் தாளமும் என்ன இழுத்தது, ரயிலோட தண்டை வாழமும் என்ன இழுத்தது. அதே மாதிரி தமிழோட அந்த வார்த்தை ஜாலமும் என்ன இழுத்தது. எங்கே நல்ல புலவர்கள் பேசுகிறாங்களோ, புலவர் கீரன்லாம் பேசுகிறாங்கன்னா, விரிவுரைகளெல்லாம் அதெல்லாம் பயங்கர மணிக்கணக்கில் போய் என்ன மறந்து கேட்பேன். கிருபானந்த வாரியர் பேசணும் போய் கேட்பேன். அரசியல் மேடைகளில் யார் அடுக்குமொழியில் பேசணும், நீங்கள் அரசியலை தொட விரும்பல, அதனால் அந்த மேடைகள்லாம் அந்த மீட்டிங் போய் கேட்பேன். அடுக்குமொழி எங்கே இருந்தாலும் அங்கே இருப்பீங்க. தமிழ் மொழி, தமிழ் இருந்துக்கிற அந்த கவிமொழி, அந்த தமிழ் மொழி, அந்த இன்மொழி, அந்த மென்மொழி, அந்த தென்மொழி, அந்த நன்மொழி, அது எங்கெல்லாம் இருந்ததோ அந்த இடத்துக்கெல்லாம் தேடி போய்டும். மொழி உங்களை ஈர்த்திருக்குது ஆரம்பத்திலிருந்து. அதுதான் மொழி ஈர்த்தது வந்து அது ஒன்று. விழி ஈர்த்தது காதல், மொழி ஈர்த்தது திரைப்படங்களும் வந்துருச்சு. அதுக்கு அப்போல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கா சார்? இவ்வளோ திரையரங்குகள் கிடையாது, தொலைக்காட்சிகள் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியா இதெல்லாம் எதுவுமே அன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி நம்மளை வந்து திறமை இருக்குங்கிறத வெளிக்காட்டுறதுக்கு போராட்டம். என்னோடய வாழ்க்கையின் போராட்டத்தை வந்து இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டலாக அதை சொல்லணும்னு சொல்லக்குள்ள நான் ஒரு சின்ன ரேஞ்சில் ஒரு டிஆர் டாக்கீஸ்னு ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறேன்னே தவிர என்னுடைய ஐடியா என்னென்னு கேட்டால் டிஆர் டாக்கீஸ் அப்படின்ற பேர்லையோ இல்லை வேறு ஒரு ஓடிடி தளம். அந்த ஓடிடி தளம் சினிமாவில் சொல்ல முடியாததை அந்த ஓடிடி தளத்தில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதில் சொல்லும்போது என் லைஃப் ஜேர்னியை சொன்னேன்னா அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும். உண்மையாலுமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் சார். நீங்கள் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு இல்லை? ஆமாம் சார், ஹிஸ்ட்ரியில். ஆமாம், பிஏ ஹிஸ்ட்ரியில். ஆனால் தெருவிளக்கில் தான் படித்தார் திரு டி ராஜன். ஆமாம், நான் வந்து எம்ஏ படிக்கிற வரைக்குமே சரி எங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு கிடையாது. பக்கத்து வீட்டில் ஒருதலை நடித்த தியாகு என்னோடய பக்கத்து வீட்டு பையன், என்னோடய ஃப்ரெண்ட். அவன் என்னை விட ஜூனியர் தான் அந்த பையன். நான் அந்த திருவிழா ட்ராமா போடுறது, அது போடுறது, கதை வசனம் சொல்கிறது, அப்படின்னா அது மாதிரி இருக்கக்குள்ளே எங்கள் அப்பாட்ட போய் நான் கேட்பேன், பக்கத்து வீட்டு பையன் வீட்டிலலாம் எனக்கு ஏன் கரண்ட்டு வேணும்னா, எனக்கு வந்து அந்த படிக்கிறதுக்கு வெளிச்சத்துக்காக இல்லை, நான் அறிக்கை விளக்கில் தான் படித்தேன். அதையும் மீறி அந்த அறிக்கை விளக்கத்தை வந்து ஸ்ட்ரீட் லைட்லையும் படித்தேன். என்னன்னு கேட்டாக்கா ஏன்பா எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் லைட் இல்லை அப்படின்னு கேட்குறத விட எனக்கு கரண்ட்டு வேணும். ஏன் எலக்ட்ரிசிட்டி வேணும்னா ரேடியோ கேட்கணும். ஏன் ரேடியோ கேட்கணும்னா நேயர் விருப்பம் கேட்கணும், சிலூன் ரேடியோ கேட்கணும், ஆகாசவாணின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விவித் பாரதி கேட்கணும். அந்த மியூசிக் நேயர் விருப்பம்லாம் எழுதியிருக்கீங்களா? ரேடியோ நேயர் விருப்பம் எழுதுறதை விட நேயர் விருப்பம் கேட்கறது அதுலேயே வாழ்ந்திருக்கேன். அது மட்டும் வாழ்ந்ததில்லை. அந்த ஊரில் இது அருண் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி இது இருக்கும். அந்த அருணா ஐஸ்கிரீம் கடையில் போனாக்கா யாராவது இப்போ கார்த்திகை செல்வனே என் நண்பர்னு வச்சுங்களேன், அவர் போனாருன்னா அவர் உள்ளே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சாப்பிட போயிருக்காருன்னு அப்படி கேட்டு என் நண்பருங்கிற முறையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான்னு கேட்டுட்டு
எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, கொஞ்சம் உரிமை குரல் பாடலை போட சொல்லுங்கள். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, வசந்த மாளிகை பாட்டை போட சொல்லுங்கள். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, அன்னக்கிளி பாட்டை போட சொல்லுங்கள். ஃப்ரெண்டாக இருப்பேன், ஏயா ஒரு படம் சொன்னார் ராஜா, ஓகே, 2 படம் சொன்னேன், ஓகே, 3 படம், என்னை விட்ட 30 படம் கூட சொல்லுவேன் அப்படின்னு. அந்த டேப் ரெக்கார்டர் இருக்கும், அதை போட்டு கேட்க சொல்லுவீங்க. ஆமாம், அந்த ரெக்கார்டு அப்போ வந்து லாங் பே, எல்பி, இபி அதில் போடுவாங்க. அதில் போட்டு அந்த பாட்டை கேட்டு 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 அந்த டியூனை மனசில் ஃபார்ம் பண்ணுவேன். அதனால் வந்து ரேடியோ எங்கள் வீட்டில் இல்லையேங்கிற ஒரு ஏக்கத்தில் வந்து ஏன் கரண்ட் இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன். நான் வந்து அரிக்கன் விளக்கில் படிச்சுட்டு இருக்கேன்ப்பான்னு. படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, நான் அரிக்கன் விளக்கில் படிச்சிருவேன். ஆனால் கரண்ட் வேணும் ரேடியோ கேட்குறதுக்கு. ரேடியோ கேட்குறதுக்கு மனசோட ஆசை. ஆனால் நான் வந்து சிம்னி விளக்கில் உட்காந்து படிக்கிறேன். சின்ன விளக்கு, அதோட வெளிச்சம் இது பண்ணதுன்னா அது 10வது சொல்லிட்டு திருவிளக்கில் ரோட்டில் லைட் போட்டிருப்போம், அந்த லைட்டில் வந்து படித்தேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார் ஒரு கருத்து, நீ வீட்டில் கரண்ட்லாம் இது பண்ணுங்க. ஜட்ஜி முத்துசாமி ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தெருவிளக்கில் படித்து ஜட்ஜாக இருக்கார். உனக்கு எதுக்கிட்ட கரண்ட்டில் மின் விளக்கில் படிக்கணும்னு நினைக்கிறேன்? தெருவிளக்கில் படித்தவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கப்பா. எங்கள் அப்பா சொன்னது ஸ்ட்ராங்காக என் மனசில் இருந்துச்சு. இது நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே சொல்கிறாங்க? ஸ்கூல், ஆமாம், ஸ்கூல் படிக்கக்குள்ளே நல்லா பிரைட்டாக படிப்பேன். அந்த மாதிரி எங்கள் அப்பா சொன்னது என் மனசில் ஏறினதெல்லாம் நான் எம்ஏ படிக்கிற வரைக்கும். அந்த காலத்துலலாம் எம்ஏவே கொஞ்சம் அதிக படிப்பு தான் இல்லை, பிஏ படிக்கிறதே பெரிய படிப்பு. இப்போ என்னன்னு கேட்டாக்க பிஏவே பெரிய படிப்புனா, எங்கள் அம்மா வந்து படிக்கலைன்னா பிஏ படிக்க முடியல எங்கள் அம்மாவால். கல்லூரிக்கு போக முடியல. ஆமாம், கல்லூரி போக முடியல, பிஏ பண்ண முடியல. அதேமாரி அந்த காலத்தில் எங்கள் அம்மாவுடைய அக்கா ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க, எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி சித்தி படிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா அந்தளவுக்கு படிக்கலை. அதனால் எங்கள் அம்மாவோட கனவே அவங்க தங்கச்சி பேர் மணி சித்தின்னு பேர், அவங்க பிஏ படித்த மாதிரி நீ என் பையன் எப்படியாவது ஒரு பட்டம் வாங்கிடணும். இப்போ இன்ஸ்பிரேஷன் மணி சித்தி அவங்கள மாதிரி நம்ம எங்கள் அம்மா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்களுக்கு என்னென்னா தன் தங்கச்சி படித்ததை தன் பெத்த புள்ள படிச்சிடணும். அதனால தான் எனக்கு வந்து பிஎஸ்சி, எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பிஎஸ்சியை விட நான் பிஏ படித்தது எங்கள் அம்மாவுக்காக நான் பிஏன்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு போய் சயின்ஸை விட ஆர்ட்ஸ் போகணும். ஏன்னா பிஏன்றது பிஎஸ்சினா எங்கள் அம்மாவுக்கு புரியலன்னு இல்லை, நீ பிஏ படிச்சிருண்டா ராஜா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எனக்கு என்னோடய உலகமே எங்கள் அம்மா தான். ஏன்னா அதான் டைலாக்லாம் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க, படைச்சவன் பிரம்மான்னு சொல்கிறாங்க, நான் பிரம்மாவை பார்த்ததில்ல. எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே. அம்மா, அப்பா, சிவம், சக்தி. ஒரு டிப்பிக்கல் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால அதனால் தெருவிளக்கில் தான் படித்தேன். படிச்சுட்டு அம்மாவோட ஆசைக்காக நீங்கள் பிஏ எடுக்கிறீங்க? பிஏ எடுத்தேன். எம்ஏவும் அப்புறம் படிச்சிங்க? எம்ஏ படித்தேன். எம்ஏ வந்து அது என்னோடய ஆசை. ஒரு சினிமா படங்கள் பார்க்கக்குள்ளே மறைந்து விட்ட இயக்குனர் சீக்கிரம் பாலச்சந்திர ஐயாவை பார்ப்பேன், அவர் குவாலிஃபைடு. திருலோச்சந்தர் சார் பார்ப்பேன், அவருக்கு பின்னாடி எம்ஏன்னு வரும், அந்த திருலோகச்சந்தர் எம்ஏ. அதேமாதிரி என் பேர் சினிமா டைட்டில் டி ராஜேந்தர் எம்ஏ வரணும். எம்ஏ வந்து தான் டி ராஜேந்தர் வந்துச்சு. ஆமாம், ஊரில் வருஷால. ஆமாம், டைட்டில் கார்டில் ஃபஸ்ட்டு எம்ஏ போட்டுருவீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் எம்ஏ. எம்ஏ மேலே ஒரு பெரிய ஒரு பட்டப்படிப்பு, நம்ம மேல் படிப்பெல்லாம் என்ன படித்தாலும் நான் இந்த நாட்டை சஃபர் ஆகுறோங்கிறத சொல்கிறதுக்காக தான் எடுத்தேன். நெஞ்சில் உலகத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த காலத்துலேயே வந்தோம்னா கடையில் இருக்கக்கூடிய செருப்பு, காலில் போடுற செருப்பு இருக்குல்ல, பிஎஸ்சி பேட்டா, அந்த பிஎஸ்சி அப்படின்ற அந்த பேட்டா செருப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட நம்ம படித்து வாங்கக்கூடிய பிஎஸ்சி பட்டத்துக்கு இல்லைன்னுவேன். அந்த 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 தாக்கம் உயிருள்ள ஒரு விஷாலையும் சொல்லியிருப்பீங்க. அதாவது எம்ஏ படிச்சுட்டு பிஏ படிச்சுட்டு என்ன பண்ணுறான் என் பையன், அந்த ப்ரொஃபஸர் அவர் சொல்லுவார், டயலாக் கூட வச்சுருந்துருப்பீங்க. அவனுக்கு வீட்டில் நான் கொடுத்த பட்ட பேர் தண்டச்சோறுன்னு வரும். கல்லூரியில் படித்தவன் வாங்கின பட்டம் எம்ஏ, ஆனால் நான் என் வீட்டில் கொடுத்த பட்டம் தண்டச்சோறு. அதனால் இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ணணும். அப்பயே அந்த என்ன தான் நான் படம் எடுத்து என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாலும் உயிருள்ள விஷயம் கூட அந்த அப்படியே. ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் அப்போ பேர் நான் வந்து என்ன தான் நான் வந்து ஸ்கூலில் படித்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு என்ன தான் தாளம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் நடிச்சுக்கிட்டு வசனம் பேசுவேன், வசனம் தாறுமாறாக பேசுவேன். அம்மா தான் குருவும் இல்லை, அம்மா மேலே பெரிய இல்லை, எங்கள் அம்மா பற்றும் பாசம். இசையில் குருவும் கிட்டத்தட்ட. ஆமாம், அவங்க தான் இசையில் குரு. என்னன்னு கேட்டால் எங்கள் அம்மா வந்து சிங்கர். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா பாடக்கூடிய தாலாட்டு அவ்வளவு அந்த உலகத்திலே எனக்கு இனிமையான ஒரு பாட்டு என் தாயின் தாலாட்டு தான். என் உலகத்திலே ஒரு இனிமையான குரல் எங்கள் அம்மாவோட குரல் தான்.
எங்கள் அம்மாவுடைய அந்த குரலை கேட்டுக்கிட்டு, எங்கள் அம்மாவோட அந்த தாலாட்டை கேட்டுக்கிட்டு, அவங்களோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டு, அந்த முந்தானியை சுற்றிக்கிட்டே இருப்பேன். நான் சுற்ற சுற்ற எங்கள் அம்மா பாடணும். எங்கள் அம்மா பாட 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 அப்படி ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா பாட பாட எங்கள் அம்மா முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்களுடைய கருவில் இருக்கக்குள்ளேயே எனக்கு இசை வந்து கிரகிச்சிருக்கேன். நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா எனக்கு வெள்ளி கொலுசு போட்டு பார்த்தாங்களாம். எங்கள் அம்மா பாடுறாங்களாம். எங்கள் அம்மா நல்லா பாடுவாங்கன்னு சொல்ல, அந்த வெள்ளி கொலுசோட காலில் செல் செல்னு போட்டிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்படி தாளத்தோடு இருந்திருக்கேன். அம்மானாவே எப்போவுமே ஒரு அன்பாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆனாலும் எல்லா நேரமும் உணர்வாகவும் ஆகிடுறீங்கல்ல. ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன். நான் வந்து இப்போ நான் என்ன தாளம் தட்டி என்ன பாடி பாட்டு பாடி என்ன இது காட்டினாலும் அதை என்ன என்கரேஜ் பண்ணுறது எங்கள் அம்மா தான். ஆமாம், அவங்க தட்டி எங்கள் பாட்டி கூட இவன் என்னடா தொண்ணு பேசுகிறான், என்ன வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கான், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான்னு எங்கள் பாட்டினா எனக்கு உயிர். எங்கள் பாட்டி தான் என்னோடய பெரிய பெரிய பலம். ஆனாலும் எங்கள் பாட்டி ஒரு மாதிரியாக ஒன்று சொல்லும். ஆனால் எங்கள் அம்மா அதை கட் பண்ணி கவுண்டர் கொடுத்து எங்கள் அம்மா எனக்காக வாதாடக்கூடிய வக்கீல் மாதிரி. இவன் என்ன எப்போ பார்த்தாலும் நான் சின்ன வயசில் எதுக்கு மொழியோட பேசுவேன். அது வந்து உங்களோட பெரிய பலம், அது உங்களோட அடையாளம் கூட. மொழி, அந்த அடுக்குமொழி பேசுறது அப்படிங்கிறது தமிழ் பூந்து விளையாடும் உங்கள்கிட்ட. அது இயல்பாக வர்றது இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அம்மா அப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் ரோலில் அதை ஒரு திறனை முழுமையாக. இப்போ நான் என் பையனுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறது காரணம் என் தாய் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னுடைய தந்தையை விட தந்தையோட இது வேறு. அவர் வந்து எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல பையனாக வளர்க்கணும்னு நினச்சது எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வந்து ஒரு காலகட்டத்தில் வசதியாக வாழ்ந்தார். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து மயிலாடுதுறையும் மாயரும் சம்மந்தப்பட்டவர், நீங்கள் சிதம்பரமும் சம்மந்தப்பட்டவர். என்னோடய இது கேட்டிருப்பீங்க. அப்பா வந்து ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் நல்ல வசதியான ஒரு அத்தனை வேலி கட்டி ஆண்ட ஒரு பெரிய ஒரு வசதியான, எங்கள் அப்பா பேர் எம் தேசங்குடியார். அவர் அப்படி வாழ்ந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து என் கண்ணு முன்னாடி என்னோடய ரோல் மாடல் என்னென்னா, நான் பார்த்த ஒரு வள்ளல். எங்கள் அப்பா பணத்தை கொடுப்பாரு, என்னன்னதே கிடையாது. அந்த என்ன நோட்டு கொடுக்குறோன்னு பார்த்ததே இல்லை. அப்போ அதை சின்ன வயசில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை. சின்ன வயசில் சொல்லுவேன், நான் பெருசாக வளர்ந்து வந்தேன், பெல்ட் வச்சுட்டு எங்கள் அப்பா கொடுக்குற மாதிரி பணத்தை எடுத்து கொடுக்கணும், அது எண்ணாமல் கொடுக்கணும், எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் என்ன இது பண்ணேன். இப்படி எங்கள் அப்பா வந்து பச்சை கலர் பெல்ட், அது அதுலேருந்து எடுப்பார். அந்த பெல்ட் வந்து ஒரு பச்சை கலரும் போட்டுப்போம், சமயத்தில் ஒரு ப்ரௌன் கலர் பெல்ட் இன்னும் அந்த ஆமாம் அந்த பட்டை அந்த பெல்ட் அப்படி திறந்து அதை வச்சுருப்பார். இன்னொன்று அதை மீறி அவரோட வேட்டியில் சுருட்டி அப்படி பணக்கட்டு கொண்டாடுவார். அவர் பிடபிள்யூடி கான்ட்ராக்டர். அந்த பில்லு வாங்கிட்டாருன்னா அன்றைக்கி அவருடைய அப்படியே குத்துக்காலமாக அத்தனை பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் பார்த்துருக்கேன். அதேமாதிரி ஒரு முட்டம்னு ஒரு கிராமம் இருக்குது மாயத்தில், பக்கத்தில் வாலூர்னு கிராமம். அந்த கிராமத்துக்கு போல எங்கள் அப்பா வந்து என்னை வந்து மோட்டர் சைக்கிள் பின்னாடி ஒரு ஸ்வேகா வண்டியில் தான் என்ன அதில் பின்னாடி வச்சுட்டு போகல வண்டி நிறுத்தி எங்கள் அப்பா வந்து ஐயா ஐயா அப்படின்னு நிறுத்தி எல்லாம் கும்பிட்டா பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே வருவார் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு. அது வந்து என் மனசில் பதிஞ்சுது. நான் வந்து சம்பாதிச்ச பிறகு நான் வந்து இது வந்து எனக்கு மீடியாவில் சொல்லி எனக்கு பேர் புகழ், நான் இன்றைக்கி ஆண்டவனை தவிர எதுவுமே நம்புறதில்லை. நான் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் கொடுக்குறது என் பையன் பார்த்தான். இந்த டிஆர்டேருந்து எஸ்டிஆருக்கு அப்படியே கேரியோவர் ஆகுது. அவன் வெளியில் சொல்லாமலே எவ்வளோ அவங்க அப்பாட்ட கூட சொன்னது கிடையாது. இந்த கேரக்டர் எங்கள் அப்பாக்கிட்டேருந்து எனக்கு வந்தது, என்கிட்டேருந்து என் பையனுக்கு கேரியர்னு. ஆனால் என்னோடய இசைத்திறன் என்பது என் தாய்கிட்ட அம்மாட்டேருந்து வருது. அதுவும் மகன் வரைக்கும் போயிருக்கு, அடுத்தடுத்த தலைமுறைக்கும். அது மகன் வரைக்கும் போயிட்டு என் பேரன் வரைக்கும் போயிருக்கு. என் பேரன் பேத்தி வரைக்கும் போயிருக்கு. என் பேத்தி வந்து இலக்கியோடைய பொண்ணு ஜோவனான்னு அந்த சின்ன குழந்தை அப்படி பாடுது. என் பேரன் அது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குமே தாத்தா பாடுது பாடும்போது. இல்லை கேரி ஓவர் ஆகிறதுக்கு வந்து என்னோடய பையன் குரலரசனுக்கு பையன் ஹாருன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் மியூசிக்கலாக இருக்கான். அவன் தாத்தாவுடைய தாளத்தை அப்படி போட்டு பண்ண அவன் ஆடுறான். இந்த குழந்தைங்க எல்லாமே ஆடுது. தலைமுறை அப்படி நகருது. அப்படி இசை அப்படி கேரி ஓவர் ஆகுது.
இப்போ அந்த டைமில் படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு எல்லோரும் நினைக்கும் போது நம்ம மகனுக்கு வந்து இத்தனை கலைகள் ஆர்வம் இருக்குது, இதில் கொண்டு போகலாம் நம்ம நினச்சாங்களா? ஏன்னா 80களில் 70களில் அது ரொம்ப பெரிய இல்லை அந்த சப்போர்ட் பேஸ். எங்கள் அம்மா வந்து இந்த பையனுக்கு வந்து ஒரு வசனம் பேசுகிறான், ஒரு என்ன படம் பார்த்துட்டு வந்தாக்கா நம்பியார் மாதிரி நடித்து கட்டுவேன், பாலையா மாதிரி நடித்து கட்டுவேன், விதவிதமான ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சு கட்டுவேன், எம்ஆர் ராதா மாதிரி பேசி கட்டுவேன். எங்கள் பாட்டி ஏதாவது பேசுணுச்சுன்னு வச்சுக்க, ஏன்னா டேய் பிடிப்பையில சும்மா இருக்க மாட்டியா, யாரை சொல்கிற பிடிப்பய, உனக்கு பொடி வாங்கி கொடுக்குறது இந்த பையதான், யாரை பிடிப்பய, இப்படிலாம் பேசுவேன். டேய் அப்படின்னு என்டர்டெயின்மெண்ட் சார். நாங்கள் பண்ணுற இந்த டைலாக்லாம் பார்த்து எங்கள் அம்மா சிரிக்கும். ஓகே. எங்கள் மாமா வந்து ஏதாவது ஒரு டைலாக் சொன்னாக்க உடனே வந்து நீ வந்து என்ன எதுக்கு நீ சிவாஜி சார் படம், அவர் பயங்கர எம்ஜிஆர் ரசிகன், நீ எதுக்கு சிவாஜி சார் படம் பார்க்குற, எம்ஜிஆர் ரசிகனாக தான் வளரணும். அவரோட அவர் இருந்த கட்சியுடைய பேஸில் அவர் எம்ஜிஆர் ரசிகனை என்னை மோல்டு பண்ண நினைக்கக்குள்ள அவர்கிட்ட பேசக்குள்ளே அப்படியே நம்பியார் மாதிரி பேசி காட்டுவேன், எம்ஜிஆர் மாதிரி பேசி காட்டுவேன். அதாவது ஒரு படத்தில் வந்து நம்ம நம்பியார் சார் பேசுகிறது தெரியுமா, குடியிருந்தக்குள்ள, ஏ ராமநாதா என்ன காட்டி கொடுத்த சத்தியசீலா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஓ குடும்பத்தை சீரடிப்பேன். இது ராமநாதான் இருக்கும். அதை அப்படியே மாற்றி எங்கள் மாமன் பேர் வந்து ரங்கநாதன். ஏ ரங்கநாதா ஆவுன்னா என்னை எங்கள் பாட்டிக்கிட்ட போட்டு கொடுக்குறேன், நேரம் வரக்குள்ள ஒன்றை நான் போட்டு கொடுக்காம விடமாட்டேன். இப்படி பல விஷயமா. பொதுவாக ஊர்கள்லேருந்து வர்றவங்களுக்குங்க சார், ஊரிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்ககிட்ட இல்லாத ஒன்று அதுதான், உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை யார் என்ன நினைக்கிறாங்க. இப்போ தான் என்னோட ஸ்டைலாக ஆரம்பிக்கிறேன். தயக்கன்றீங்க, எனக்கு சினிமாவில் இயக்க வேண்டும் இயக்கம், அந்த கலை மேலே எனக்கு மயக்கம். அதனால தான் எந்த இடத்துலையும் எங்கேயுமே எனக்கு வந்ததில்லை தயக்கம். ரொம்ப முக்கியமான குவாலிட்டி இல்லை, நம்ம அடுத்த கட்டத்துக்கு வெற்றி பெறணும்னா அதுக்கு அந்த இன்னொன்னா கிண்டல், கேலி, நக்கல், நையாண்டி பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைப்போம். சில ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் நம்ம பாடுறதை ரசிச்சுட்டு தட்டி கொடுத்தான். பல ஃப்ரெண்ட்ஸ், பல பேர். ஏன்னு கேட்டால் அவனால் பாட முடியாது, அவனால் வசனம் பேச முடியாது. அதனால் என்னால் தட்டினா தாளம் வந்துக்கிட்டே இருக்குது. தக்கிட்ட 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 தக்கு தெம்மி தக்கு சின்னு தக்கு தெம்மி தக்கு சின்னு டிஃப்ரெண்ட்டு தாளத்தை அடிக்கிறேன். எட்டு விட்டு டட்டக்கு 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 டட்டக்குன்னு அந்த டட்டக்கு டட்டக்கு டட்டக்கில் வந்து வார்த்தை விழுது. நினைத்தேனா, தவித்தேனா, துடித்தேனா, படித்தேனா, துடித்தேனா, பாட்டு படித்தேனா, பாவை இதழில் வடிந்தது படித்தேனா, இதயத்தை எடுத்தேனா, அதை அவளிடம் கொடுத்தேனா, இப்படி தேனா 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 தேனானா அத்தனை தேனா எடுக்குவேன். இவ்வளவு திறன் இருக்கும்போது பாராட்டுறவங்க கொஞ்சமாக தான் இருப்பாங்க. நம்மளை வந்து எப்படியாவது கீழே பிடிச்சிக்கலாம். அப்படியே பாராட்டுறவங்களுடைய ஆனால் அந்த என்னை பாராட்டவங்களை நான் இன்னி வரைக்கும் அந்த முகத்தெல்லாம் மறக்கலை. என்னை தட்டி தட்டி கேவலப்படுத்துகிறவங்களையும் நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வயசில் எதை எடுத்தாலும் அதாவது ஸ்லேட் எடுப்பேன். ஸ்லேட்டு அதில் ஸ்லேட்டு குச்சி இருக்கும். அந்த ஸ்லேட்டு குச்சி எடுத்தால் கூட அந்த ஸ்லேட்டு குச்சிலேயே அப்படி விடாது அது டக்கு 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 டர்ரா ஏ டக்கு 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 டர்ரா அப்படின்னு எழுதி வச்ச வீட்டு பானை அதை அழிஞ்சிடும். அது அழிஞ்ச உடனே வாத்தியார்ட்ட அடி வாங்கியிருக்கேன். என்னடா தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. வீட்டு பாடத்தை காட்டுனா அழிஞ்சிருக்கும். வீட்டு பாடம் அழிகிற அளவுக்கு நீ பாடுத்தாது அப்படின்னா. ஏன் அழிஞ்சது? தாளம் அவன் தாளம் தட்டிகிட்டே இருந்தான். ஐயா ஆசிரியர்கிட்ட காட்டிக்கிட்டு போன பசங்க, இவன் தாளம் தட்டிக்கிட்டே இருக்கான், அதனால் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னான். இனிமேல் இந்த மாதிரி தாளம் தட்டி விட அப்படின்னு கையில் அடித்தார். அடித்ததுக்கு வலி இருக்கும். அப்போ கையை நீட்டி காட்டுறேன், இன்னும் கூட அடிச்சிருக்கிட்ட வாத்தியார், நீங்கள் அடித்தது வலிச்சா கூட நான் அடிப்பேன். இந்த அடிக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த அடிக்கிறது தான் எனக்கு இனிக்குது, அதனால் நீங்கள் அடித்த அடி எனக்கு வலிக்கலை. என்னடா வசனம் பேசுகிற? வசனம் பேச வசனம் பேசுகிறீங்க? வாத்தியார்ட்டே வசனம். தமிழாசிரியர்கிட்டே தமிழ் பேசுவேன். தமிழாசிரியர்கிட்டே வழி மறித்து பேசுவேன். உங்களோட தன்னம்பிக்கை தான் உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தே தான் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என் மகனுக்கு கொடுத்த மாதிரி ஒவ்வொரு இளைஞனுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனல் நடத்தினா கூட எந்த விதமான நெகட்டிவிட்டி பேசுகிறதே கிடையாது.
பேசுனா எனக்கு எத்தனையோ மில்லியன் வியூ வரும். வியூவை பற்றி எனக்கு கவலைப்படல. டிஆர் டாக்கிஸ் நீங்கள் பார்க்காத வியூஸா சார்? எனக்கு வியூஸும் வேணாம். எனக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும். இப்போ நியூஸ் 18க்கு வந்து கார்த்திகை செல்வன் உட்காந்து பேசுகிறேன்னா இதில் ஒரு 10 இடத்துலையாவது இதை பார்க்கக்கூடிய அடுத்த தலைமுறையுடைய இளைஞன் என்ன டிஆர் என்ன இப்படி இந்த பேச்சு அவனுக்குள்ள ஒரு வீச்சை ஏற்படுத்தணும். அம்மாவை பற்றி பேசும்போது எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான உரிய மரியாதை அப்படிங்கிற உயிரோழி ஃபங்க்ஷன் வெற்றி விழாவுக்கு போனப்போ அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த மரியாதையை அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் அன்றைக்கி ராதாரவி சொன்னது, எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கும், ஆனால் அம்மாவை இப்படிலாம் மதிக்கணுங்கிறதே டிஆர் உங்களை பார்த்தேன் அப்படின்னு. ஆனால் அடுத்தவங்களுக்கெல்லாம் பண்ணுறது எனக்கு இல்லை இயல்பு. நீங்கள் இப்போ பேசும்போதே சார் அவ்வளவு உணர்வு வயப்படுறீங்க. அம்மானா எப்போவுமே இந்த நேர்காணலில் வேறு சில நேர்காணலையும் பார்த்துருக்கேன். அம்மா எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து உங்களை அறியாமல் உங்ககிட்டேருந்து கண்ணீர் வரதை பார்க்குறேன், உங்கள்கிட்டேருந்து கலங்கிடுறீங்க. அது ஏன்னா என்னை கலங்காமல் பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மா எவ்வளோ உயரம் வரைக்கும் அவங்க பார்த்தாங்க உங்களோட உயரங்களை, உங்களோட அவங்க விரும்பின எல்லா விஷயங்களும். என் பையன் சிலம்பெல்லாம் பிறந்துட்டான். குறளரசன் பிறக்கிற வரைக்கும் என்னோடய வாழ்க்கையின் வெற்றியை பார்த்தாங்க. குறளரசன் பிறந்ததுக்கு பிறகு தான் எங்கள் வீட்டு வேலன் படம் ரிலீஸ் டயத்தில் அந்த எங்கள் வீட்டு வேலையிலே சிலம்பரசன் நடிக்க வச்சு சிலம்பரசனோட சின்ன வயசு குழந்தைய குறளரசன் நடிக்க வச்சுருப்பேன். அந்த குறளரசன் நடிக்க வச்சதில் படத்தை பார்த்துட்டு ஒரு பாம்பு வரும். அந்த பாம்பு ஊருக்குள்ளே இந்த பையனை ஒன்று பிள்ளை என்னடா என் பேரனை பாம்பு குருது அதுக்கு பக்கத்தில் படுக்க வச்சு எடுத்துருக்க அப்படின்னு என்னை திட்டுறாங்க எங்கள் அம்மா. அம்மா அந்த பாம்பு கடிக்காதுமா, பயப்படாத, உனக்கு வேணால் பயம் இல்லாமல் இருக்கு, எனக்கு பயமாக இருக்குடா. பெரும்பாலும் பெற்றவங்க வந்து பிள்ளைகள் நல்லா வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து நிற்கிற நேரத்துக்கு அவங்க பாதி நேரம் அந்த வாய்ப்பு இல்லாமல் ஆகிடும். இப்போ அம்மாவுக்கு வந்து அதை உங்களோட என்னோட இந்த உயரத்தை பார்த்தாங்க. தேசிங் ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்னோடய சின்ன வயசில் என்னோடய துயரத்தையும் பார்த்தாங்க. நான் முன்னேற பிறகு என் வாழ்க்கையை நான் எட்டி பிடிச்ச உயரத்தையும் பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி நின்றவங்களும் அவங்க எல்லாம் அவங்க தான் பேக் போன். அதாவது இப்போ அவங்க ஒரு கட்டம் வரைக்கும் தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க. என் தாய் வந்து எனக்கு ஒரு பெரிய பின்பலம்னா என்னுடைய திருமணத்திலேருந்து ஆரம்பித்து என்னுடைய மனைவி நான் 1982 செப்டம்பர் 16 தான் மேரேஜ் பண்ணேன். 83 மார்ச் 4 ரிலீஸ் ஆன படம் தான் உயிரோழி விஷா. தாய்க்கு பின் தாரேன் என் மனைவி எனக்கு உயிருக்கு உயிராக. எங்கள் அம்மா வந்து ஒரு பேக் போனால் சின்ன வயசுலேருந்து கொண்டாந்தாங்க. அடுத்த கட்டத்துக்கு என்னை நகர்த்தி கொண்டாந்து இன்னைக்கு வரைக்கும். அன்றைக்கி உயிரோழி விஷா படம் அப்போ கல்யாணம் ஆனோன்னு எடுத்தேன் உயிரோழி விஷா. இன்றைக்கி 2026 பிப்ரவரி மாதத்தில் மறு வெளியீடு ரீரிலீஸ் பண்ணுறேன். இன்னை வரைக்கும் என் மனைவி ஒரு உயிர் மூச்சாக உயிராக இருக்காங்க. அதுதான் அந்த உயிர் உள்ள ஒரே விஷயம். அப்போவே அந்த தலைப்பு வச்சுட்டீங்க? அப்போவே வச்சுட்டேன். அதாவது திரைப்படத்துக்கு முன்னாடி கரெக்டாக கல்யாணம் ஆகிறோம் அந்த தலைப்பு வைக்கிறேன். அந்த எவ்வளோ பெரிய கோயின்சிடன்ஸ் பாருங்கள். 1982 செப்டம்பர் மாதம் கல்யாணம் ஆகி அப்போ தான் படப்பிடிப்பு அக்டோபரில் ஆரம்பிக்க போகிறேன். விஜயதசமி அன்றைக்கி படத்தை ஆரம்பிக்கிறேன். வச்ச தலைப்பு வந்து உயிருள்ள ஒரு விஷயம். டைட்டில் சொன்னதும் பல பேருக்கு திகைப்பு, பல பேருக்கு மலைப்பு, எனக்கு இனிப்பு. ஆனால் அதனால் அந்த டைட்டில் வச்சு அந்த டைட்டிலே படமாக எடுத்தேன். 83 ரிலீஸ் பண்ணேன். அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு எடுத்தேன். பிளான் பண்ணி வெற்றி படமும் கூட. ஆமாம், அது ஃபிலிம்கோ காதர் சாதிக்கு ஹமீதுன்னு 3 பேர் நண்பர்கள் ஃபிலிம்கோ அவங்க தான் பேக் பண்ணாங்க. அவங்க தான் அந்த படத்துக்கு எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பேஸில் இது பண்ணி நாங்கள் தஞ்சை சினி ஆர்ட்ஸ்ன்ற என்னோடய தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு பேக் போனாக இருந்தவங்க அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தான். அவங்க மறைஞ்சிட்டாங்க. உங்களோட முதல் படத்தோட தயாரிப்பாளர்களும் கிட்டத்தட்ட உங்கள் நண்பர்கள் தான்? நண்பர்கள். அவர் இஎம் இப்ராஹிம். அவர் அந்த இஎம் இப்ராஹிம்கிட்ட என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினு என்னோட நண்பர் ஹாரூன் ஒருத்தர். அவர் வந்து டிப்ளமா இன் லெதர் டெக்னாலஜி படித்தவர். எனக்கு இந்த டிப்ளமா இன் லெதர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி ஃபுல்லாக அந்த அடையாறு ஃபிலிம் இன்ஸ்டியூட் மேலே ஒரு பெரிய ஒரு கிரேஸ். என்னால் அங்கே போய் படிக்க முடியல. அதனால் அந்த கிரேஸில் அந்த அடையாரை பார்த்தாலே என்னோட அடையாத ஆசையில் அடையாறு அதை நினச்சி ஏங்கினவன் தான் இந்த டிஆர். என் ஊரில் ஓடினது மாயிரத்தில் காவேரி ஆறு. ஆனால் எனக்கு பிடிச்சது அடையாறு. ஏன்னா அடையாறில் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருந்தது. புனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் என் காலத்தில் ஒரு பெரிய கனவாக இருக்கும். அட்லீஸ்ட் புனா வரைக்கும் போக முடியலனாலும் அட்லீஸ்ட் அடையாறுலையாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிடணும். பிஏ முடிச்சுட்டு அந்த டிஎஃப்டி ஆகணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் டிஎஃப்டிலாம் படிக்கல. நடிப்பு, இசை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஆர்ட் டைரக்ஷன். நான் எடிட்டிங் மட்டும் எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கட்டிங் நாலேஜ் இருக்கும். ஏன்னா அப்படி ஓடக்குள்ளே எத்தனை ஃபுட்டேஜ் போகுதுன்னு சொல்லுவேன். பர் செகண்ட் 24 ஃப்ரேம்ஸை அந்த தாளத்திலே கவுண்ட் பண்ணுவேன். அந்த தாளத்திலே கவுண்ட் பண்ணி இதில் கட் பண்ணுங்க ஒன்று
அந்த தளத்தில் கட் பண்ணி இதில் கட் பண்ணுங்கன்னு சின்ன அப்படியே சிச்சிக் அதுக்கு ஒரு ஷார்ட் கட் பண்ண சொல்லுவேன். அவர் எல்லாமே ரிதம் தான் உங்களுக்குல்ல? எல்லாமே டோட்டல் ரிதம். ஷார்ட் எடுக்கும்போதே அந்த இங்கேருந்து உங்கள் இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ஷார்ட்டில் நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாரோ வந்திருக்காங்க, கார்த்திகை சார் ஜரக் அப்படின்னு இந்த கேமரா அப்படி பேன் ஆகும், ஜரக் அப்படின்னு இதில் மெய்க்கில் கூட போட்டு சக் அப்படின்னு போட அப்படி போகும், சக் அப்படின்னு அப்படி பண்ணுவோம். இதே தக்கிட்ட 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 அப்படி ஜூம் பண்ண கூட சக் அப்படி பண்ணுவேன், சக் அப்படி பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு என்னையா ஜஜக்கு இவர் மட்டுக்கும் தக்கிட்ட தக்கிட்ட நையா நீ என்ன வேணா என்னை பற்றி கிண்டல் பண்ணிக்கோ, நீ நான் ஏன் பாட்டை இதுக்கப்புறம் அதை ட்ரம்மில் நான் எடுத்து அதை அடித்து மியூசிக் போட்டு அதில் கிக்கு ஸ்னாரு அது இது வயலின்ஸ் அப்படி ஒரு வயலின் நோட்டு கொடுத்தேன்னா அந்த ஃபீலிங் வரும். ஆனால் இசை நீங்கள் படிக்கல? எங்கள் அம்மாட்ட படித்தேன். ஓ. அதேமாதிரி அப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து சினிமாவுக்கு தான் வரப்போன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில் வந்து மாயவரத்தில் நம்மளுடைய காவேரி கரை ஓரத்தில் இருப்பார், வடக்கிராமலிங்க அங்கே வந்து ஒரு மறைந்து விட்ட மணியையர்னு ஒரு ஹார்மோனிய வித்வான், அவர்கிட்ட போய் இங்கே ராகம் படிச்சுக்கிட்டேன். அதனால தான் ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மாரை நான் பாட தகுதிமித்தோம், சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் எந்தன் பரவசம், ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமித்தோம், தத்தத்தகதிமி தத்தத்தகதிமி தத்தத்தகதிமித்தோம், தத்தத்தகதிமி தத்தத்தகதிமி தத்தத்தகதிமித்தோம். இதெல்லாம் போய் என்னுடைய குருநாதர்கிட்ட பாடி கட்டுவேன். அவர் பயங்கரமாக ரசிப்பார் சார். எல்லா அப்போ வந்து மோட்டல்ஸ்லலாம் இதான் ஓடிக்கிட்டு இருக்கோம், கேசட்ஸாக வந்து கேட்ட பாடல்கள் அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி தான் வைகைக்கரை ஏன்னா இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல்களில் விழிகள் மேடையாக இமைகள் தேர்கள்லாம் போடணும்னா அது வந்து சரிமை பண்ணிச்சா, இது வந்து உனக்கு வந்து ரேவதி, அதாவது கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய ராகம் ரேவதி அப்படின்னா விழிகள் மேடையாம் இமைகள் தேர் எல்லாம் பார்வேன் டகம் அரங்கில் ஏறுதம் ஓ ஜூலி ஐ லவ் யூ ஜூலி ஐ லவ் யூ. இந்த ஞானம் அந்த கிளாசிக்கல் போய் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது ஒரு விஷயம், அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டது கொஞ்சம் கிளாசிக்கலும் அப்போ அங்கே கற்றுக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் வேணும்னு. மோகனம்னா என்ன, இது அதே கல்யாணி போகணுன்னா என்ன பண்ணணும், இதே சிவரஞ்சனி போனால் என்ன பண்ணணும், C-6 போனால் தான் சிவரஞ்சனி ராகத்தில் வரும்னு சொன்னேன். நீங்கள் இசை கருவி வச்சுருந்தீங்களா அப்போ உங்களுக்கு இருந்தது ஏதாவது ஹார்மோனியமோ? என்னால் ஹார்மோனியம் வாங்கக்கூடிய வசதி இல்லை. அவர் வீட்டில் போய் அவர் ஹார்மோனியத்தை கொடுத்து என்னை வாசிக்க சொல்லுவார். வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், மறுபடியும் என்ன நீங்கள் அழ வைக்கிறீங்க, வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ப்ராக்டிஸ் வழி இல்லை, என்னன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு மறுநாள் போய் கரெக்டாக விட்டு வாசித்து கட்டுவேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ண என்னன்னு கேட்டார். என்கிட்ட வீட்டில் ஹார்மோனியம் இல்லை வதேற, அதனால் என்ன பண்ண அப்படின்னேன். சாக் பீஸ் எடுத்தேன் ஐயா, தரையில் சாக் பீஸில் வெள்ளைக்கட்டை வரைஞ்சேன், கறிக்கட்டை எடுத்தேன், அந்த கறிக்கட்டையில் கருப்பு கட்டை வரைஞ்சேன், சரி க ம பத நீ ச நீ த ப ம க ரீ ச மாயாமலை இதில் தான் சரிகம பத நிசா சாணி ப ரிசா சரிகம பத நிசா ரிசா சரிகம பத நிசா சாணி ப ரிசா சரிகம பத நிசா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னு அப்படின்னு பார்த்தாரு. அப்படி நான் சினிமாவில் வந்து முன்னேறிட்டேன். அந்த மணியை அவரோட ஹார்மோனியத்தை கடைசியில் எடுத்து எனக்கு தூக்கி கொடுக்குறார் உங்கள்கிட்ட. அந்த குருவுடைய பக்தி எனக்கு, அந்த குருவுடைய அந்த ஞானம், அந்த குருவுடைய ஆசீர்வாதம் தான் சார் நான் இன்றைக்கி நிற்கிறேன். நான் படித்தது வந்து தேசிய உயர்நிலை பள்ளியில் நீங்கள் மாயத்தில் கேள்விப்பட்டுருங்க. அது வந்து டோட்டலாக வந்து ஒரு நிறைய ஒரு பிராமின் இது ஒரு நான் கிட்டத்தட்ட எந்த விதமான ஒரு ஸ்மோக் கூட பண்ண மாட்டேன். ஏன்னுக்கிட்ட என்னோட அந்த மயிலாடுதுறையில் கூட இந்த தேசிய உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து எஸ்வி மறைந்து விட்ட எஸ்வி கல்யாண சுந்தரம் அப்படின்னா பயங்கரமாக சிகரெட் குடிக்கிறவங்க கையில் அப்படியே பெரம்பால் அடிப்பார், அதை அப்படியே மைதானத்தில் நிற்க வச்சுட்டு இதெல்லாம் பார்த்து லைஃப்பில் எந்த விதம் ரொம்ப ஒரு ஆச்சாரமணி அங்கேருந்து செல்ஃப் டிசிப்ளின் அங்கேருந்து தொடங்க. செல்ஃப் டிசிப்ளின் எங்கள் பள்ளிக்கூடத்தோடைய அந்த தேசிய உயர்நிலை பள்ளியோட இதுவே என்னடா ஒழுக்கமே உயிர். அந்த ஒழுக்கத்தை எங்கேயுமே விடாமல் இது பண்ணியிருக்கேன். பெண்களை மதிக்கணும்,
பெண்கள் வந்து சிஸ்டர்ஸை தான் ட்ரீட் பண்ணணும். இன்றைக்கி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. நீங்கள் உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கதாநாயகிகளை துணை இன்றைக்கி வரைக்கும் 40 வருஷத்துக்கு பிறகு நளினி வந்து அவ்வளவு தகப்பன் சாமின்னு சொல்லி ஒருத்தரை சொல்கிறாங்கன்னா அது அவ்வளோ எளிதாக ஒரு வார்த்தை வராதுல்ல. அந்த மாதிரி ஒருத்தர் நடந்திருக்கிறாரு, இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறாருங்கிறது தான். இல்லை, என்னோடய படத்தில் உயிர் இப்போ சரி, நளினி வந்து அந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது அந்த பொண்ணு. நான் என்னென்ன எப்படி நடிக்கணும்னு சொல்கிறேனோ அதை வந்து சலிச்சிக்காமல் அதை ஒரு 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 குருநாதர் சொல்கிறாருங்கிற அன்னைக்கு வந்து ஒரு குருநாதரை ஏற்றுக்கக்கூடிய பக்கம் இருந்ததோ இல்லையோ தெரியல. என்ன ஏன் இவ்வளோ எடுக்கிறாரு, இவ்வளோ ஷார்ட்டு, ஒரு சலிப்பு வரும். அதை மீறி அந்த சலிப்பெல்லாம் மீறி படத்தில் ஃப்ரேமில் பார்த்தோன்னா தான் அந்த பொண்ணு பர்ஃபெக்ஷனுக்கு மெனக்கிட்டே இருப்பீங்க, விடவே மாட்டேன். அது பெஸ்ட்டுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. நான் நினச்சது வந்து அப்படியே வரணும். உதாரணத்துக்கு அந்த ஏலேலம்பர ஏலேலம்பர ஓய் ஏலேலம்பர ஏலேலம்பர ஓய், அதோடு இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி நவீனில் வந்தாலோ மோகினி போல் வந்து காளையன் இரினை பருகியும் சென்றாலோ, அதுக்கு வந்து நதி என்பேன் ரதி என்பேன் மதி என்பேன் நீ வா வலியன், அப்படியே அந்த பசங்கள்லாம் தெருவில் பாடுவான், மேடவான். அதுக்கு அந்த அந்த ரதி மாதிரி, அந்த மதி மாதிரி, அந்த கிளி மாதிரி அப்படின்னா அதை கொண்டது எப்படி வரும்? நான் எடுத்துக்கிட்ட அந்த வலி, அதனால தான் அந்த பொண்ணு ஜொலித்த கிளி. உங்களுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஒரு பக்கம். ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட நீங்கள் முதல் தயாரிப்பாளருக்காக போகிறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க, இரவு போய் 10 மணி வரைக்கும் இருந்துட்டு காலைல 6 மணிக்கு கிளம்பி இந்த முயற்சியெல்லாம் இருக்குது. படம் வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லான இயக்குனர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நளினின்னு ஒருத்தரை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொன்னால் இல்லை அவங்கள தான் நான் வைக்கிறேன்னு அதுக்கும் வணக்கிடுறீங்க. ஆமாம், எஸ், காம்ப்ரமைஸே இல்லாமல். இல்லை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண பிறகு அதில் யார் ஒரு படத்துக்கு பணம் போடுற ஃபினான்சியர் சார், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு தேர் ஹேவிங் த லிபர்ட்டி டு டெல் வாட் தே திங்கிங். பட் அட் த சேம் டைம் ஆஸ் எ டைரக்டர் ஐ ஆம் ஹேவிங் எ விஷன். அவங்களோட விஷன் வேறு, என் விஷன் வேறு. இந்த பொண்ணை கதாநாயகியை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் அந்த 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 பொண்ணுடைய அந்த வண்டு விழிகள், அந்த பாவை புருவத்தை விளைப்பது புதுவிதம், பரதமும் படிக்குதே அதில் அபிநயம்னு. அந்த பொண்ணு கிளாசிக்கல் டான்ஸர். அவங்க அப்பா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக் கொடுக்கூட என்னட்டும் அவங்க மாஸ்டர். நளினி கிளாசிக்கல் டான்ஸ் தெரிஞ்சதுனால தான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் அமலாவை அப்படி தான் செலக்ட் பண்ணீங்க? அமலாவையும் அப்படி தான் செலக்ட் பண்ணேன். ஓகே, அமலா வந்து போய் கலாட்சத்தில் செலக்ட் பண்ணேன். அதேமாதிரி இந்த படத்துக்கு உயிருள்ள விஷாக்கு எனக்கு ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் தெரிஞ்ச டான்ஸ் பேஸ் உள்ள பொண்ணு தான் வேணும்னு அவ்வளோ நாள் தெரிஞ்சேன். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை நான் செலக்ட் பண்ணி அதே மாதிரி கண் இருக்கணும், அந்த பொண்ணோட அந்த சிரிப்பு, இந்த படத்தில் பெரிய பலமே இந்த நளினியோட அந்த 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 சிரிப்பு, அந்த பொண்ணை அப்படி சிரிக்க வச்சு, ஃப்ளவருக்கு பக்கத்தில் அப்படி சிரிக்க வச்சு, இப்படி சிரிக்க வச்சு, அப்படி அந்த அதாவது அவள் இதழ்களை விரிக்கிறாள், என் இதயத்தை பறிக்கிறாள் அப்படி சொல்லுவேன். நீ சிரிக்கக்கூடிய இதழ்களை விரிக்கிறதா அவன் இதயத்தை, காதலனோட அந்த கங்கா தான் நடித்தார். என்னுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் என்னோட படித்த என்னோட யூனிவர்சிட்டி மெட்டு அவனை நடிக்க வச்சேன். அதனால் வந்து அப்படியே அந்த இதயத்தை பறிக்கிற மாதிரி செய்யணுன்னா அது வேலை வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் சார். ஆமாம், அதை வந்து நான் அந்த அவங்கள வந்து நல்ல ஈவெண்ட்டில் சொன்ன பிறகு இந்த உயிருள்ளவரை உஷா ரீரிலீஸ் பற்றி அந்த நிகழ்ச்சியில் பேசின பிறகு நான் அந்த படத்தை பார்த்தேன். லைட்டிங்கில் நான் பேக் லைட்லேருந்து எப்படி காமிக்கிறேன் பாருன்னு ஒன்று சொல்லியிருப்பீங்க. அப்போ டோட்டலாக அந்த மத்தியானம் காலையில் விடியால் அந்த பொண்ணு காலையில் வந்துடணும், அந்த கங்கா காலையில் வந்துடணும். பேக் லைட்டில் தான் ஷார்ட் எடுப்பேன். பேக் லைட்டில் ஷார்ட் எடுத்து 12 மணி ஆனால் டாப் லைட்டுக்கு வேறு இடத்துக்கு மாற்றிடுவேன். டாப் லைட்டில் வச்சு அதுவும் கதாநாயகி நாயகி வரும்னா பேக் லைட்டில் தான் இருக்கணும், அதுதான் ஹைலைட்டு. அவங்க ட்ரெயினில் வந்து இறங்கி அந்த ஷார்ட்டை நீங்கள் பேக் லைட்டில் தான் காமிச்சிருக்கீங்க. ஆமாம், இவங்க ஒரு தனியாக நிற்பாங்க, கார் வர லேட் ஆகும். ஆமாம், அந்த ஷார்ட்டில் அவங்கள தனியாக காமிக்க அந்த க்ளோஸ்அப்ஸ் எடுக்க இருக்கும் சார். நீங்கள் வந்து நீங்கள் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் டிஜிட்டல் ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க. ஸோ தட் பாருங்கள், நான் என்னோடய இன்டர்வியூ கொடுக்குறேன். ஒன்ஸ் அகெயின் உயிர்லொளி படம் பார்த்து அந்த ஷார்ட்டை இந்தளவுக்கு அப்படின்னா அதுதான் சார் ஞானம், அதுதான் ஆர்வம். அதனால் வந்து நளினியை வந்து அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் ரசித்து முதல்ல ஒரு இயக்குனர் ரசித்து எடுத்தால் தான் ரசிகர்கள் ரசிக்க வைக்கணும். அப்போ தான் ரசிகர்கள் ரசிப்பாங்க. நீங்கள் முதல்ல ஒரு நல்ல கலைஞர் ஆகணும்னு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரசிகனாக இருக்கணும். நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் கலைஞன் என்பதை விட நல்ல கலா ரசிகன். நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கீங்களா சார்? இப்போ இசை இது எல்லாமே
ஏன் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க? அது வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனாலயா, அல்லது என்னுடைய திறன் எல்லாம் இருக்குது நான் பயன்படுத்துகிறேன் அப்படி? என்கிட்ட எல்லா திறன் இருக்குது, நான் பயன்படுத்துகிறேன், அது ஒரு காரணம். இப்போ நான் போய் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், சுச்சுவேஷன் சொல்லி வந்து இப்போ வந்து மைதிலி இது உயிரிழு ஷோ படத்துல ஜேசுதாஸ் பாடியிருப்பார், வைகை கரை காத்தை பாட்டு. என் லைஃப்பில் அது ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ். அதில் என்ன வேடிக்கைன்னா, அதில் வரிகளுக்கு தான் பாட்டுன்றேன். அதை வந்து ராஜு என்ன இந்த வரி அப்படின்னு அப்படி கேட்பார். பெரிய லெஜெண்ட் என் வாழ்க்கையில். நான் உயரத்தில் வச்சு பார்த்த ஒரு அப்புறம் 2 பேரும் ஒரு மேடையில் இருந்தப்போ அவர் சொன்னார், எனக்கு எப்படி இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னார். அந்த அளவுக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஞானி, எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட்டு. என்ன நான் ஒரு சின்ன ஆள் சார், நான் ஒரு சின்ன பையன். நீங்கள் பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, இசையோட நீங்கள் ஒப்பீட்டு அளவில் சொல்கிறீங்க. அந்த ஒப்பீட்டவுக்குள்ள அவர் எங்கேயோ இருக்கார். ஆனாலும் நான் அவர்கிட்ட அடம் பிடிச்சி ஒரு குழந்தை மாதிரி கேட்பேன். அந்த ஒரு திருக்கோவில் வாசல் அது திறக்கவில்லை, தெரு கோடி பூஜை அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழி இல்லை, தென்மொழியை கேட்பதற்கு வகை இல்லை. அதெல்லாம் காதலில் வாழ்ந்த கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். என்னப்பா இதெல்லாம் எப்படிப்பா இதெல்லாம் இது இசையும் அது நீங்கள் பாடுங்க சார். வைகைக்கரை காற்றில் வந்து உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். எஸ் குரல் ஒன்று, அந்த பாடலை அப்படி ஒரு லைன் பாடுங்களேன். வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் வனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு, நீ காதோரம் போய் சொல்லு. துருரு வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. என்ன அற்புதமான பாடல் சார். நான் இதை வந்து 2012 அதனால தான் சார் இந்த படத்தை நான் செலக்ட் பண்ணி இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு, இந்த ஜென்சி அந்த ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு போய் சேரணும். இந்த ஏஐ காலத்தில், இந்த சாட் ஜிபிடி காலத்தில் இவங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இது சரியான படமாக இருக்குன்னு செலக்ட் பண்ணேன். இன்னொன்று, இதோட மியூசிக்கை கூட நான் ஏதோ தூசு தட்டி கொடுக்கல. 38 நாள் ரீ ரெக்கார்டிங் இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு. அந்த பழைய காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அதை பழசை அப்படியே பழசை வச்சா அதை பழைய போய் நீ பழசை யூடியூப்பில் போய் அந்த பழசாக இருக்குல்ல அதை பார்த்துருங்க. இன்றைக்கி நான் சினிமா தியேட்டர் ஆடியன்ஸுக்கு அந்த 4K ரெசல்யூஷனில் அந்த டால்பி, அந்த 5.1 எப்படி இருக்கும், 7.1 இல்லை எப்படி பிரித்து கொடுக்கணும், சென்டர் எப்படி இருக்கணும், லெஃப்ட் ரைட்டு எப்படி இருக்கணும், அதை பிரித்து அந்த அட்வான்ஸ் ரீஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீஒர்க் 38 நாள் சாங்கையும் ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து பழைய காலத்து ஆடியன்ஸுக்கு வந்து என்ன, அதே நேரத்தில் சாங்கோடைய அதோடைய அந்த ஆன்மா, அந்த சோல் கெட்டுறாம, அதை கெடுத்துறாம, தாளம் கெட்டுறாம, இன்ஸ்ட்ருமெண்டல் வைஸ் அன்னைக்கு கேட்ட சவுண்டு வேற. இது இப்போங்கன்னா இன்னைக்கு சவுண்டு ஒரு டிப்பு கொடுத்தா அதோட சவுண்டோட லெவலே வேற. அதை அனுபவிச்சு மக்கள் பிடிச்சா ஏற்றுக்கிட்டோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருக்கேன், சோதனை கொண்டாடும். எனக்கு அந்த கேள்வி தான். ஏன்னா உங்களுடைய திரைப்படங்கள் எல்லாமே நல்ல ஒன்னொன்லி ஒரு வகையாக சிறந்த திரைப்படம். ஒரு தாயின் சபதமா அது ஒரு வகையாக இருக்கும், தங்கைக்கு ஒரு கீதம், என் தங்கை கல்யாணம் எல்லாமே வந்து இருக்கும். உயிருள்ள ஒரு உஷாவை ரீரிலீஸ் பண்ணணும். ரீரிலீஸ் இது லவ் ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, நான் என் மனைவியை திருமணம் பண்ணோன்னு 1982 திருமணம் பண்ணுறேன். 83 என் மனைவிக்கு வந்து அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம், உயிர் உள்ள விஷான்னு சொன்னேன். இப்போ வந்து இந்த படம் பாருங்கள் என்ன ஒரு ஆப்டாக கரெக்டாக காதலர் தினம் February 14, என் படம் February 13 தான் ரிலீஸ் பண்ணுறேன்னா, ஒரு வேலண்டைன் டேஸுக்கு ஒரு காதலர் தினத்துக்கு என் மனைவிக்கு இதை விட நான் அன்பு பரிசு கொடுக்குறீங்க நீங்கள். அவ்வளோதான் 2026 வேலண்டைன் டேக்கான பரிசு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு. அன்று கொடுத்த பரிசை இன்று கொடுக்கிறேன், என்றும் கொடுப்பேன். அதுதான் டிஆர். அது ரொம்ப முக்கியமான ஒன்று தான் சார். அந்த படத்துலேயே நிறைய பாடல்களும் எல்லா பாட்டுமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு இதில் இருக்கும். 7 பாட்டு 7 விதமான இது. உதாரணத்துக்கு கட்டடிப்போம் காலேஜுக்கு அந்த பாட்டு எடுத்தாக்கா பசங்க எல்லாம் கொண்டாடுவாங்க. டைட்டில் சாங், அதான் டைட்டில் சாங். வேறு எனக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கல, அதனால் டைட்டில் எடுத்து போடுறேன். டைட்டில் அந்த படத்தில் வந்து டைட்டில் மியூசிக்கில் அந்த பாட்டு வரக்குள்ள அங்கேருந்து டிக்கெட் எடுக்கிறோம், டைட்டில் பாட்டு போயிடுச்சான்னு கேட்டு வருவாங்க. டைட்டில் போயிடுச்சுன்னா நான் அடுத்த ஷோ வரேன்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த டைட்டில் பாட்டில் வந்து அந்த கட்டடிப்போம் சாங்கு வைரலாக இருக்கும்.
அது அது 7 பாட்டுமே ரொம்ப அது அடி என்னாடி பந்தாடும் பார்ப்பாங்களே மலேசிய வாசன் பாடணும் பாடியிருப்பார். ஒவ்வொரு பாட்டும் இதயமதி கோவில் என்றேன் அந்த பாட்டை மறைந்து விட்டு சங்கீத சாம்ராட் டிஎம்எஸ் அண்ணன் பாடியிருப்பார். அதே மாதிரி மோகம் வந்து தாகம் வந்து உன்னை அடைக்க வந்து அண்ணன் எஸ்பிபி அண்ணன் பாடியிருப்பாங்க. ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. இந்திரலோகத்து சுந்தரி அண்ணன் வந்து பாலண்ணன் பாடியிருப்பார். அதே மாதிரி வந்து இது வந்து இந்திரலோகம் பாடியிருப்பார். கட்டடிப்பும் பாடியிருப்பார். மோகம் வந்து தாகம் வந்து பாடியிருப்பார். அப்படின்னா அதே மாதிரி வைகைக்கரை காத்து ஜேசாசனம் பாடியிருப்பார். அதே மாதிரி ஜானகி அம்மா வந்து மோகம் வந்து தாகம் வந்து படிப்போம் உன்னைத்தானே அடைப்பேன்னு பாடியிருப்பாங்க படத்தில். அதே மாதிரி சசிரேகா வந்து இந்திரலோகத்து சுந்தரியில் பாடியிருப்பாங்க. 7 பாட்டு 7 விதம். ஒரு வானவில்லுக்கு 7 நிறம்னு சொல்கிற மாதிரி என் பாட்டு 7 விதம். மோகம் வந்து தாகம் வந்து கூட ரொம்ப நல்ல சாங். அது அதான் டிஆர் டிஜி மியூசிக்கில் ஃபஸ்ட்டு இது. நான் அந்த படத்தை அந்த படத்தில் நான் எடுத்த முதல் பாட்டு மோகம் வந்து தாகம் தான். ஒரு சென்டிமெண்ட்டாக மழை என்று சொன்னால் சுக்கரன் வீனஸ், அதனால் அந்த மழை பாட்டை எடுத்தேன். அந்த பாட்டை தான் ஃபஸ்ட்டு என்னோட டிஆர் டிஜி மியூசிக் ஆரம்பித்து உயிருள்ள விஷாவுடைய பாட்டை டிஆர் டிஜி மியூசிக்கில் நான் ஏற்றின முதல் பாட்டே மோகம் வந்து தாகம் வந்து தான். டிஜி மியூசிக் பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து 40 வருஷம் ஆகிடுச்சு, நான் இதெல்லாம் சாதிச்சிட்ருக்கேன்னு இல்லை, அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த ஜென்ரேஷனோட நான் எப்படி கனெக்டடாக இருக்கேன்னு அப்படியே ஒரு 10 ஆண்டுகளுக்கும் உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஜென் பீட்டா வரைக்கும் வந்துட்டீங்க. இது என்ன இந்த டிஜி மியூசிக்கில் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நான் அந்த காலத்தில் வந்து ரெக்கார்டிங் வந்து ஒரு 108 இன்ஸ்ட்ருமெண்ட்டு 110 இன்ஸ்ட்ருமெண்ட்டு அன்றைக்கி தவுள் டேப்பு நகரா இது வந்து உரிமை பம்பை உடுக்க எல்லாத்தையும் வச்சு அடின்னு அடி. ஐ எம் ரிதம் லவர் பேசிக்கலி. அதேமாரி ட்ரம்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல. ட்ரம் தான் ட்ரம்ஸ் பிடிக்கும்ல. நான் வந்து என்னோடய கை வந்து அந்த 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 இதிலே தான் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ சிவமணிக்கு ட்ரம் நோட்டு சொல்கிறேன்னா கூட அந்த அப்படி 7 இளம்பரை சொல்கிறேன். அந்த அந்த அது எப்படி போகணும், என்னோடய கை என்னோடய நோட்டு போகக்குள்ளேயே அது வந்து இதை வந்து சிண்ட்ரமில் வர வைக்கணும்னு சொல்லுவேன். இதை பார்த்தா என்னடா இவர் டொங்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் நான் என்ன நினைக்கிறேனோ அதை வரை வைக்கிறதுக்கு அன்றைக்கி ட்ரம்ஸில் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி டிஜிட்டலாக நினைக்கிறது நான் அந்த காலத்தில் சாம்பிள் பண்ணிட்டேன். என்னோடய வாய்ஸ் இந்த இந்த சவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனிருத் வந்து என்னை கூப்பிட்டு கூலி படத்தில் டக்கா டுவு டுவு டூ டக்கா டுவு டுவு டூ அதில் இதில் ஒரு மயக்கம் இருக்குது, ஒரு மேஜிக் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது. ஆனால் இது தெரியாதவன், அதாவது கழுதைக்கு தெரியாத கற்பூர வாசனை பழமொழி சொல்லுவேன். நான் யாரையும் கழுத சொல்ல. இசை ஞானத்துக்கு வந்து ஒரு பெரிய ஞானம் வேணும். இந்த இசைக்குள்ளே என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உணர்வு வேணும். என்ன மட்டும் இல்லை, உலகத்தில் பல பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவமானப்படுத்துவாங்க. நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அவமானம் அதுதான் பின்னாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமானம். அந்த அவமானம் அது அப்படியே அதில் வந்து அப்படியே தள்ள திரிக்க ஓட வைப்பாங்க தன்மானம். அதை எப்படி எதிர்கொள்கிறது சார்? பெரும்பாலும் இப்போ இருக்கிற தலைமுறையில் டக்குன்னு ஃபெட்டப் ஆகிடுறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு. நான் இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். எது கிடைச்சாலும் ஒன்றும் இல்லை, ஒரு தீப்பெட்டி, ஒரு வத்திப்பட்டி, ஒரு காளிப்பட்டின்னு ஒருத்தன் தூக்கி போட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த தீப்பெட்டி கிடந்ததுன்னா கூட அப்படின்னு சொல்லிட்டு என்னடா வத்திப்பட்டி வச்சுட்டு அடிச்சிட்ருக்கு அப்படின்னு. வத்திப்பட்டி வச்சுட்டு ஒன்றை மாதிரி தம் அடிக்கிறத விட இந்த மாதிரி வத்திப்பட்டி வச்சுக்கிட்டு இப்படி ட்ரம் அடிக்கிறது பெட்டர்டா. பஞ்சு டைலாக் சொன்னால் அடி சுற்றி இருக்கிற பசங்களாம் கிளாஸ் பண்ணுவான். முதல்ல பஞ்சு பேசும்போது இப்படி ஒரு வரவேற்பு இருந்துச்சா இல்லை கிண்டல் பண்ணியிருப்பாங்களா? அதை எப்படி சில டைலாக் பஞ்சு பறக்குது சின்ன குழந்தையில இருக்குள்ளே. நீங்கள் சொல்லுங்களேன், மாமாவுக்கே நீங்கள் டைலாக் சொன்னீங்க. ஆமாம் சொல்லுவேன். பாட்டிக்கிட்டே டைலாக் சொல்லுவேன், எங்கள் அம்மாவுக்கு டைலாக் சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கு டைலாக் சொல்லுவேன், எல்லார்கிட்டையுமே டைலாக் சொல்லுவேன். வாத்தியாருக்கே டைலாக் சொல்லுவேன். வாத்தியார் படம் போய் பார்த்துட்டு போய் அப்படியே டைலாக் அப்படியே இது பண்ணேன். ஓகே. ஆமாம், அதாவது வீட்டுக்குள்ளே நுழையக்குள்ளே இப்போ நேற்று நாளை பார்த்தா கூட, தம்பி நான் படித்தது காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, இப்படி தான் போவேன். இந்த தலைமுறையோடையும் இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க நிறைய. இப்போ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இங்கெல்லாம் போகிறீங்கல்ல, எப்படி இருக்குது அந்த ரிசப்ஷன்னா? நீங்கள் 80 அது அன்னைக்கு போனால் இன்னைக்கு வந்து ஆண்டனிடா போடுன்னு போடுறேண்ணே. இளம் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் என்ன லைக் பண்ணுறாரு, அனிருத் என்ன லைக் பண்ணுறாரு, ஆமாம், சிம்பு என்ன லைக் பண்ணுறாரு.
அப்பாவை கூப்பிட்டு அம்மாடி அதோடைய பாட வைக்கிறாரு. கல்லா சல்லா கல்ல சல்லா கல்லா பாட வைக்கிறாரு. ஒஸ்தியோட அடையாளமாகவே அந்த பாட்டு. ஒஸ்தியோட அடையாளமாகவே அதாவது சொன்னேன். அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவங்க அப்பாவோடைய அந்த இது அப்பாங்கிறது மறந்துடுங்க. அப்பா வந்து ஒரு கலைஞர். என்ன மட்டும் இல்லை, சக கலைஞர்கள் அத்தனை கலைஞர்கள் என் பையன் ஊக்குவிச்சிருக்காரு. அதில் நானும் ஒன்று இருந்தேன்னா அந்த இடத்துல அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதே பெரிய பாக்கியம் இல்லை. எல்லா விஷயம் நீங்கள் அது ஒரு பயங்கர காம்பினேஷன், யோசிக்கவே முடியாத ஒரு காம்பினேஷன். அதெல்லாம் நல்லா இருக்காது. எனக்கு போய் அதே மாதிரி பாருங்களேன், விஷால் வந்து அவர் வந்து ஒரு ஆக்டராக பாருங்களேன், அதை டிஆர் பாடட்டும், அந்த மார்க் ஆண்டனி அவர் பாடட்டும் அப்படின்னு கூப்பிட்றாருல. ஏதோ ஏன் சார் சூப்பர் ஸ்டார் என்னோட உயரத்துக்கு போயிட்டார் ரஜினி சார். அவர் கூப்பிட்டு அவரோட கூலி படத்தில் ஏன் சார் ஒரு தலை இது உயிருள்ள விஷா படத்தில் அந்த செயின் ஜெய்பால் கேரக்டர், அது வந்து ஒரு டெய்லர் இது. அது ஆக்சுவலாக ரஜினி சார் பண்ணுங்கிறதுக்கு அந்த கேரக்டர் ரெடி பண்ணேன். அது ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது அந்த படத்தில் அவர் பண்ண முடியல, அந்த கேரக்டர் தான் நான் நடித்தேன். ரஜினி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் வேணும், அவர் என்னை வெறுத்து இல்லை, அவர் என்னை விரும்பினார். அன்னைக்கு சூழலில் அது அன்றைக்கி சூழலில் ஒரு பெரிய பேனரில் தான் நான் படம் பண்ணுவேன், சின்ன தயாரிப்பு கம்மியில் பண்ணலன்னாரு. நான் ஒரு தப்பு இல்லை ரஜினி சார், நான் பெரிய பேனர் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து நான் வேற ஒருத்தர் நீங்கள் தன்னம்பிக்கைங்கள வேற ஒருத்தர் மனசு உடைஞ்சிடுவான். கதையை மாற்றிடலாமா, வேறு கதைக்கு போயிடலாம், அதே கதை. ஆனால் ரஜினி பேசுனா அவருக்கு ஒரு மீட்ரு, நான் பேசுனா அதுக்கு ஒரு மீட்ரு. ஏன் மீட்டருக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். ரஜினியை பார்த்து நான் காப்பி அடிக்கல. ஏன் காப்பி அடிக்கலாம், என் இனிஷியல் இருக்கிறது டி ராஜேந்தர் டி, இங்கே இருக்குது டி, நான் இதுக்கிட்ட இன்னும் காப்பி. அது ரஜினிக்கு பண்ணது வேறு. இப்போ நான் பேசுகிறேன், என்ன ஏன் முடி ஸ்டைலில் நான் வேறு மாதிரி போடுறேன் அப்படின்னு போட்டேன். அதுதான் சேஞ்ச் ஜெய்பால். ஆமாம், அங்கேருந்தே இந்த தாடியும் ஒரு அடையாளமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஆரம்பத்துலேருந்தே அதோடைய நெஞ்சிலூர் ராகத்தில் கூட நடிச்சுவேன். ஏன் தாடி என்னோட அடையாளம். தாடியோட அடையாளத்தை நான் எங்கேயுமே விட்டு கொடுத்ததில்லை, எழுந்ததில்லை. இந்த சேஞ்ச் ஜெய்பால் கேரக்டர் கூட இந்த படத்தில் பாருங்கள், ஃபைட்டு ஈட்டுகள் என்ட்ரி ஷாட்டை அப்படி தான் வச்சுருப்பீங்க, அப்படி பறந்து. ஆமாம், உருட்டி அடிச்சிருக்க மியூசிக். ஆமாம், இன்னைக்கு இருக்கிற மியூசிக்கில் அதுக்கு ரேப் சவுண்டு. நீங்கள் என்ன டிஜி மியூசிக் பற்றி கேட்குறீங்க, டிஜிட்டலாக இருக்கும் சவுண்டு, அந்த ரேப் மியூசிக்கு அது இது அப்படின்னு. ஒரு நீண்ட ஒரு பயணம் தான். இடையில வந்து அமெரிக்காவெல்லாம் போயிட்டு வந்தப்பெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக நீங்கள் பேசியிருந்தீங்க. மருத்துவமனை நாட்கள். அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு எனக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டேன். முன்னெல்லாம் என்னை பற்றி அப்படி சொன்னாக்கா இப்படி சொன்னால் என்ன இது பண்ணால் என்னையா சொல்கிறேன், என்கிட்ட இல்லாத திறமையாக நான் யார் தெரியுமாலாம் பேசுவேன். இப்போல்லாம் நான் யார் தெரியுமான்னு இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடின மாதிரி உன்னை எறிந்தால் அப்படின்னு. ஆக்சுவலாக அது நம்மளுடைய வல்லாதார் சொன்னது தான். நான் என்னை அறிஞ்சிட்டேன். இந்த உலகத்தில் அடுத்தவங்களை போய் மாற்றணும்னு நம்ம வேலையவே கூடாது, நம்மளை மாற்றிக்கலாம். நீங்கள் அறிந்தது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சார். அதிலிருந்து என்ன லைஃப்னா என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லோரும் சொல்ல, வாழ்க்கை என்பது நீ வாழ்ந்ததை போய் மாற்ற முடியாது. நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ கரெக்டாக அனுபவிக்கணும். கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம இதில் எதிர்காலத்தை இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசியூம் பண்ணலாம், கற்பனை பண்ணலாம். அது அப்படி தான் நடக்கும் அப்படின்னா நம்ம கையில் அது கிடையாது. நம்ம கையில் அது இல்லை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் நம்ம கையில் இருக்குது. இந்த நிமிஷத்தை கரெக்டாக வாழணும். இதை கற்றுக்கிட்டேன். மேடையில் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க, அப்போது இயக்குனர் டி ராஜேந்தருக்கு வந்து கோவம் அதிகமாக வரும், ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு. இப்போ அப்படி இல்லைன்னு இல்லை, இயக்குனருக்கு கோவம் வருதுன்னு சொன்னாங்க. நான் அது மறுத்து பழைய ராஜேந்திரன் தான் மறுத்து பேசுவேன். என்ன கோவம் வரும்? நான் 32 டேக்கு சொல்லித்தரேன். ஒரு டேக் இல்லை, 2 டேக் இல்லை, 3 டேக் இல்லை, 4 டேக் இல்லை, 5 டேக் இல்லை, 8 டேக் இல்லை, 9 டேக்கு சொல்லி கொடுத்து ஒருத்தரால் பிக்கப் பண்ண முடியலன்னா, ஒருத்தர் கோவம் வரக்கூடாதுன்னு சொன்னால் நான் புத்தன் இல்லை சார். ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக நம்ம ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு ட்ரை பண்ணுற சொல்லித்தரேன். நான் பேசிக்கலி நான் படித்தது மாஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஐ கேம் ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஐ வாஸ் சப்போஸ் டு ஒர்க் அஸ் ஏ ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர். நான் வந்து யாருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது டீச்சிங் மாதிரி சொல்லிக் கொடுப்பேன், குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். நான் என் பேரன் வரைக்கும் தாளத்தோட எப்படி டான்ஸ் ஆடணும்னு கற்றுக் கொடுக்குறேன். என் பையனை டான்ஸ் ஆடி தாளத்திலே டான்ஸ் ஆடி கற்றுக் கொடுத்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய இடத்தை அவர் பிடிக்காம அவர் அப்படி போயிடல. அவருக்கான ஒரு ஸ்பேஸ் அவருக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக்கியிருக்காருல்ல.
அதில் இன்றைக்கி அவரோட படம் வருது வரல 5 வருஷம் இல்லை எத்தனை வருஷம் இருந்தாலும் காத்துக்கிட்டு இருப்பேன்னு ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பழைய ராஜேந்திரன் தான் வேகமாக பேசுவேன், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவேன். கோபப்படுத்துறதுனா ரொம்ப பொறுமையை சோதிக்கும் போது இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஷாட் எடுத்திருப்பேன், ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வந்துகிட்டு இருக்கும். அதில் போய் ஒரு தவறை வந்து ஒருத்தவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா எப்படி சார் மனசு தாங்குன்றீங்க? மனசு தாங்கிறது இல்லை, போய் படுத்து தூங்கவே முடியாது. அது ஒரு கட்டம். இப்பெல்லாம் பண்ணிட்டியா பரவாயில்ல, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஆண்டவன் கற்றுக் கொடுத்துட்டான். ஸ்பிரிச்சுவலாகவும் ரொம்ப டீப்பரான ஒரு இடத்துக்கு போயிட்டீங்களா? இப்போ ஆன்மீகத்தில் இடத்துக்கு போயிட்டேன். அதில் கூட இந்த ஃபங்க்ஷன் கூட இப்போ வந்து நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத்தில் இந்தோருக்கு சீவனை சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தம் காளாமணி ஒளி விளக்குன்னு திருமூலர் பாடின பாட்டுப்படி உள்ளத்தில் தான் கோயில். ஒரு ஒளி விளக்கு நம்மளுடைய ஆன்மாக்குள்ளே இருக்குது. அந்த ஆத்ம ஜோதியை அந்த ஆத்ம விளக்கை பார்க்குறேன். அதுதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கிறன்னு வள்ளலார் சொன்னது. அந்த வழிக்கு போயிட்டேன். ஃபுல்லாக கண்ணை மூடுறேன், அப்படியே தியானத்தில் அந்த ஒளியை தேடுறேன், அந்த ஒளிக்குள்ளே எதையோ பார்க்குறேன். எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறைவு அடைகிறோமா, இல்லை ஏதோ ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? எப்படி பார்க்குறீங்க வாழ்க்கை? ஏன்னா இப்போவும் நான் பல பேர் பார்க்குறேன், வாழ்க்கையில் வந்து வெவ்வேறு உயரங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததுன்னு போகிறது சரியாக இருக்கா, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நிறைவு வரணும்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஒன்று, நீங்கள் என்ன வேணால் ஓடுங்க, வாழ்க்கை அது ஒரு இடத்துல நிறைவடைஞ்சிடும். லைஃபு நான் நான் பிஏ படிக்கக்குள்ள ஏவிசிக்கு காலேஜில் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டாக ரயிலில் போனேன். எம்ஏ அண்ட் எம்ஹெச்டி 3 இயர்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரத்துக்கு காலேஜுக்கு ட்ரெயினில் தான் போனேன், யூனிவர்சிட்டிக்கு. இந்த ரயில் பயணம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய இதுதான். அந்த ரயில் பயணமும் வாழ்க்கை பயணமும் கிட்டத்தட்ட மோரலஸ் சேம். ஒரு டெஸ்டினேஷன் நான் வந்து கடைசியில் நம்ம எங்கே போய் இறங்க போகிறோங்கிறது கன்ஃபார்ம்டு. ஆனால் அது வரைக்கும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது வரைக்கும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் துயரப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கலாம், இன்னல் பட்டுக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணால் நீ பட்டு 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 அப்படியே பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஆத்மா ஒரு இடத்துல போய் பட்டு அப்படின்னு நிறுத்திடும். இது எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் சார். வாழ்க்கை என்பது என்ன கண்டுபிடிச்சேன்னா, உயிர் உள்ள ஸ்கிரிப்ட்னா உயிர் உள்ளவரை உஷா. அந்த கதாநாயகி பேர் உயிர். அது உயிரில் உஷா. அந்த உஷாவுக்காக அந்த காதலன் கொடுக்க நினைக்கிறான் உயிர். அவன் உயிர் உள்ள வரைக்கும் அந்த பையன் அவன் வந்து அந்த பொண்ணு உயிருக்கு உயிராக நேசிக்கிறான். அப்படி உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய இந்த காதலர்கள் 2 பேரையும் செயின் ஜெய்பால் என்று காதலில் தன்னுடைய காதலியை இழந்த, காதலின் உணர்வை உணர்ந்த, காதலின் போராட்டத்தை உணர்ந்த செயின் ஜெய்பால் கேரக்டரில் நடித்த அந்த டி ராஜேந்தர் அதை உணர்ந்த காரணத்துக்காக தன் உயிருக்கு உயிராக தன் காதலியை நேசிக்கக்கூடிய அந்த காதலர்களுக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிகிறான் பாருங்க. அதாங்க உயிர் உள்ள ஒரு விஷயம். அதை இன்றைக்கி வந்து நம்ம காதலர் தினத்தோட பரிசாக நீங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறீங்க. ஆமாம். அது இந்த காலத்தில் அது ஏன் கொடுக்குறேன்னு கேட்டாக்கா, நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க நான் வெற்றி பெற்றுட்டு படத்தில் இது அது கிடையாது. இன்றைக்கி காதல் என்பதுக்கு பல பேருக்கு அர்த்தமே தெரியல. ஃபிசிக்கல் இன்ஃபேக்சுவேஷன், இட்ஸ் நாட் த லவ் அட் ஆல். லவ் என்பது என்ன? நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பொண்ணுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய இன்றைக்கி சொல்கிறேன் சார், நான் நினச்சாலும் என் மனைவி தான், நான் அணைச்சாலும் என் மனைவி தான், நான் கணைச்சாலும் என் மனைவி தான், நான் எதோ உரைச்சாலும் என்னோடய மனைவி தான். எனக்கு இன்றைக்கி நான் ஒரு காலத்தில் வலிச்சா அம்மான்னுவேன், இன்றைக்கி வலிச்சா நான் அம்மான்றேன். உஷாம்மா உச்சரிப்பு தான் மாறி இருக்கு. வலிச்ச போது உஷாமா தான் கூட இருந்தாங்கல்ல அமெரிக்கா. ஆமாம், அதாங்க. அமெரிக்காவில் வேறு யார் வந்தா? என் பையனு கூட நான் சொல்லுவேன், யார் வருவா, யார் சுமப்பா, யார் கஷ்டத்தை சுமப்பா? அமெரிக்கா வரைக்கும் என்னோட ட்ராவல் ஆகி எல்லாத்தையும் இது பண்ண என்னுடைய உயிர் என் மனைவி. உயிர் உள்ளவரை உஷா. இன்னைக்கு உயிர் உள்ளது. இந்த உயிர் உள்ளது ஆரோக்கியமாக இருக்கும் சார். நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கேன். இப்போ போய் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க, மென்மையாக பேசுங்க, தன்மையாக பேசுங்கன்னு எனக்கு அப்படியே என்னை கண்ட்ரோல் என் மனைவி பண்ணுது, என்னோடய ஒய்ஃப் பண்ணுறாங்க, என்னோட பெத்த பொண்ணு இலக்கிய பண்ணுது, இன்னும் விட்டாக்க என்னோடய பேத்தி கூட பண்ணும் போல இருக்குது. இவ்வளோ அன்பான குடும்பம் தான் சார் நமக்கு. அன்பான குடும்பம். அதே மாதிரி எங்கேயோ நான் போய் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தேன். என் பையன் அமெரிக்காவில் இருந்து ஃபோன் பண்ணுவார், எப்படிப்பா இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி இந்த காலையில் இத்தனை ஒரே நாளில் இத்தனை இன்டர்வியூ தேவையா, ரொம்ப சாஃப்டாக பேசுங்க, கரெக்டாக பேசுங்க, கோவப்படாமல் இருங்க,
எப்படி பெரிய நீங்கள் அது அதே மாதிரி இன்னொரு பக்கம் சின்ன பையன் அப்பா இது என்ன குரலரசன், அவர் ஒரு பக்கம் டைரக்ஷன், ஒரு பக்கம் பெரிய பையன் டைரக்ஷன், ஒரு பக்கம் என் பொண்ணு ஹைதராபாத்தில் இருக்குது, என் பொண்ணோட பையன் பேரன் வந்து ஜேசன், என் பேத்தி வந்து ஜோவனா, சின்ன பையன் குரலரசரோட பையன் பேர் ஹாரூன், பேரன் பேத்தி குடும்பம். ஏன்னா அதே மாதிரி இது மயிலாடுதுறையில் என் தம்பி, இன்னொரு தம்பி மயிலாடுதுறையில் இருக்க தம்பி வாசு, இன்னொரு தம்பி பாண்டியன், தம்பி உடையான் படைக்கஞ்சான். நல்ல குடும்பம் சார். ஒரு திரைப்படத்தில் 10 வேலை பார்க்குற ஒருத்தர் 10 டைரக்டர்ஸ் அவரை இப்போ இயக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி இருங்க அப்படின்னு இல்லை? ஆமாம், அன்பால் இயக்குறாங்க. அன்பால் இயக்குறாங்க. இல்லை அது என்னன்னு கேட்டாக்கா என் உயிர் நல்லா இருக்கணும். இன்னொன்று இப்போ வந்து சார் உயிர் வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டிங்க, எல்லாம் போகும்போது எதை எடுத்துகிட்டு போகிறேன், இந்த கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், உயிருள்ளூர் ஷாவை ரீரிலீஸ் பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன். இந்த பணம்லாம் நத்திங் சார். வாழ்க்கையில் கடைசியில் மூச்சு போயிட்டா, மூச்சு இருக்கிற வரைக்கும் சேர்க்குறது பணம், மூச்சு போயிட்டா அன்றைக்கி எல்லா மனிதனுமே பிணம். அந்த பிணத்தை யாராவது எந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. ஆக அப்போ வந்து இருக்கிற வரைக்கும் வாழற காலத்தில் புண்ணியத்தை சேர்க்கணும். போக்குள்ளே புண்ணியத்தை தவிர எனக்கு இத்தனை கோடி சொத்து சேர்த்தேன், எனக்கு இத்தனை வீடு இருந்தது, இவ்வளோ வேலி நிலம் இருந்தது, நான் இவ்வளோ புகழ் சேர்த்தேன், இதெல்லாம் கூட வராது. நம்ம சேர்க்கக்கூடிய புண்ணியம். நான் வாழ்க்கையில் வந்து என் பேரக்குள்ளவங்களுக்கு வந்து நான் தாத்தா ஆகிட்டேன். நான் தாத்தா ஆனதோடு ஐ வாண்ட் டு பிகம் த டாட்டா அப்படின்னேன். ஏன் டாட்டா ஆகணும்? ரத்தன் டாட்டா மாதிரி அந்த மாதிரி ஆகி ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு வயிறில் பசிச்சிருக்காத வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு சொன்ன வள்ளலார் மாதிரி அந்த மக்களுக்கு அன்னதானம் பண்ணும் சார். என்ன தானே அன்னதானம் பண்ணும். சம்பாதிக்கிறது கொடுக்கணும், ஆடை தானம் கொடுக்கணும். யாருக்கு துணி இல்லையோ, அந்த இந்தியில் சொல்கிற ரொட்டி கப்படா ஒரு மக்கான் ஒரு படம் வந்துடும், அவங்களுக்கு அந்த ரொட்டி கொடுக்கணும், அந்த உணவை கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த உடையை கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அவங்களுக்கு ஷெல்டர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொலிட்டிக்கலாக நான்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் என் கையில் என்ன இருக்கோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். என் பையனுக்கு கூட நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். என்னென்னா, உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ குடிச்சிரு. இதை யார் பார்க்குறாங்க? இந்த பூமியில் எந்த மீடியாவிலையும் இவங்க பார்க்குற கணக்கை பற்றி பார்க்காத. இந்த கணக்கெல்லாம் சும்மா. இதை மீறி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் பிரம்மா. இதுதான் உண்மை. அதனால் நம்ம மேலே போகக்குள்ள புண்ணியத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா, சார் பூமியில் வாழ நீ என்ன தான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டுருந்தீங்க. இன்னும் அமெரிக்கா போகிறேன், டாலர்ஸ் எடுத்துகிட்டு போகணும். நான் வந்து லண்டன் போகணும், அந்த யூகே போகணும்னு சொன்னாக்கா நான் பவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். பவுண்ட்ஸ் வேணும். நான் துபாய் போகணும், எங்கே போகணும், மிடில் ஈஸ்ட்டு போகணுன்னு சொன்னாக்கா நான் திராம்ஸ் எடுத்துகிட்டு போகணும். சிங்கப்பூர் போனால் சிங்கப்பூர் டாலரு, மலேசியாவுக்கு போனால் மலேசியா டாலர், இந்தியன் மணியை கன்வெர்ட் பண்ணி மாற்றிட்டு. ஏயா ஒரு வெளிநாட்டுக்கு போகக்குள்ளேயே எந்த பணத்தை வேணும்னு மாற்றிட்டு போகிறீங்க. அப்போ இந்த உயிர் போகுது, எவனுக்கு உயிர் போகிறது எங்கே போகுதுன்னு யாருக்கு தெரியும்? அந்த உயிர் போகக்கூடிய இடமே எங்கேயோ போகுது. அங்கே போகக்கூடிய அந்த இடத்துக்கு ஏதோ ஒன்று மாற்றி வச்சுட்டு போகணும்ல. அந்த டாலர் எக்ஸ்சேஞ்சு, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அங்கே மேலே போகிறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு கேட்டால் புண்ணியம் மட்டும்தான் அதுக்கு எக்ஸ்சேஞ்சு. என்ன வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன்னு கேட்டிங்களா? இதுதான் கற்றுக்கிட்டேன். இதை கற்றுக்கிட்டேன், இதை அடுத்த தலைமுறைக்கும் புரிய வைக்கிறேன். உயிருள்ளவரை உஷா வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உஷா மேடத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், தமிழ் உலகம் அல்லது எல்லா திரை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த படம் பார்த்தாவது இந்த ஃபால்ஸ் லவ், இந்த ஃபேக் லவ், பொய் லவ், இதெல்லாம் லவ் இல்லைடா. ஃபிசிக்கல் இன்ஃபாக்சுவேஷன் லவ் ஆகிடாது. அதாவது அதை என்ன சொல்கிறது, தொட்டால் வருவது காமம், தொடாமல் வருவது காதல்னு சொல்லுவேன். தேகமும் உரசி கொண்டால் அது காமம், இதயம் அலசி கொண்டால் அது மட்டும்தான் காதல். ஒரு சோல்மெட்டு, அதை ஒரு இதயத்துக்காக, ஒரு ஆன்மாவுக்காக ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அவள் எங்கே இருந்தாலும் அவள் கஷ்டப்படக்கூடாது, நீ எங்கே இருந்தாலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு இருக்க பாருங்க. அப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையில் கிடைச்சா அதான் சார் லவ். உங்களோட உஷா மேடத்துக்கு பிடிச்ச பாட்டு இது உங்கள் இசையில்? நிறைய பாட்டு பிடிக்கும். இந்த வைகை கரை ரொம்ப இந்த பாட்டு தான் பிடிக்கும். ஏன்னா என் மனைவி வந்து என்னை விட்டு, அதாவது ஒரு டெம்பரரியாக பிரிஞ்சு ஃபாரின் போயிட்டுருந்தாங்க கல்யாணம் ஆன புதுசில். அது தவிர்க்க முடியாத சொல்ல ஊருக்கு போகக்கூடாது, போயிட்டாங்க. போன உடனே அந்த பாட்டு எழுதினேன். நார்த் இந்தியாவில் இருந்தேன்.
அப்போ கங்கை கரை காத்தே நில்லு மங்கை தன்னை பார்த்தா சொல்லணும்னு எழுதினேன். இது படத்தில் வந்து இந்த பாட்டு சூப்பராக இருக்குன்னு பாடி வச்சேன். இது படத்தில் வைக்கினாங்க. என் பொண்ணு என் மனைவிக்கு வந்து ஒரு விதத்தில் பூர்வீகம் வந்து மதுரை. அதனால் உடனே என்ன பண்ணிட்டேன், வைகை கரை காத்தே நில்லு, அப்படியே கங்கை கரை வைகை கரை காத்தே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் பாடுதென்று மங்கஜனை தேடுதென்று காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோறும் போய் சொல்லுன்னு. அற்புதமான வரிகள் அதெல்லாம். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் இசையில்? எங்கள் அம்மாவுக்கு இது குழந்தை பாடும் தாளாட்டு. அற்புதமான பாட்டு அதுவும். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கிளாசிக்கலாக தான் இது பண்ணுவாங்க. இது குழந்தை பாடும் அதோட நிறைவு செய்யுமா இந்த உரை? அதே மாதிரி சலங்கையிட்டாலுமா அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். நானும் முந்தன் உறவே அது என்னன்னா சிவரஞ்சனி பேஸ் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு போய் சொல்லுவேன். எதை பாடி காமிச்சிங்களா அவங்களுக்கு? கம்போஸ் பண்ணவங்களே பாடி காட்டுவேன். அவங்களுக்கு வந்து கிளாசிக்கல் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு கிளாசிக்கல் தான் பிடிக்கும், அவங்களுக்கு கிளாசிக்கல் தான் பாடி காட்டுவேன். அம்மாட்ட போய் வந்து எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரே உன்னை பாராவிடில் நித்தம் உறங்காவிழி பலம்பூரி சங்கை மிஞ்சுதடி அப்படி பாடினேன். எங்கள் அம்மா தகந்தினே அப்படியே ரசிப்பாங்க. வாசம் இல்லாமல் அது இன்னும் பட்டியல் போட்டுகிட்டே இருக்கலாம் அவங்க பாடல்கள். அது வாசம் இல்லாமல் அது கூட கொஞ்சம் லேசாக ஒரு வெஸ்டர்னைஸராக போய்டுவேன். ஆமாம், இதெல்லாம் வந்து ஸோ இப்போ வந்து நீங்கள் ரீஒர்க் பண்ணி இந்த பாடல்களையே இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி இப்போ கொடுக்க போகிறீங்க. டெஃபினட்டாக இப்போ டிஆர் டிஜிமிஸ் சார் சினிமாவில் பண்ண முடியாதெல்லாம் இன்றைக்கி வந்து நார்த்லாம் ஆல்பம் சாங்ஸ் பட்டே கிளப்புறாங்க. அதே மாதிரி ஆல்பம் சாங் கூட இப்போ கூட காதல் இசை பாட்டுக்காரன் டிஆர் டிஜி மியூசிக்கில் ஒரு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்னு பண்ணாங்க, ச ச ச ச ச ச ச ச ச இதுதான் ஹூக்கு. அந்த சாச்சாச்சா போடும்போது மழையடிச்சா சேர்ந்து இடி இடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வானம், அதாவது சொல்லுவேன், அந்த மழையடிச்சா சேர்ந்து இடி இடிச்சா அப்படின்னு சொல்ல அங்கே சாவை போட்டேன். வானம் நிரம்பி வடிஞ்சிச்சா வைர இழ மழையா பொடிஞ்சிச்சா மேக கொடையும் பொத்துக்குச்சா தேகம் வாங்கி ஒத்திக்குச்சா. இப்படி சா 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 முதல் வரி சா ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சா. இது வர்றது டிஆர் டிஜி மியூசிக்கில். இப்படி வித்தியாசமாக பண்ணுறது சினிமாவில் கூட பண்ண முடியாத இந்த நிறைய ஆல்பம்ஸ் நிறைய ஒரு 500 பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்காக பிரம்மாண்டமான செட்டுகளும் போட்டேன். ஒரு பக்கம் படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பிரம்மாண்டம் உங்களோட இன்னொரு அடையாளம். செட்டெல்லாம் அந்த காலத்தில் உங்களை தாண்டி வேறு யார் போட முடியும்? ஆர்ட் டைரக்டர்னா வேறு யாரும் கிடையாது, அது அவர் தான். அப்படி அதனால் வந்து டிஆர் டிஜி மியூசிக்கில் ஒரு இசைத்தொடர் காதல் இசை பாட்டுக்காரன். அந்த அந்த டிஆர் டிஜி மியூசிக்கில் தான் இந்த உயிர்நூழ் ரீரிலீஸ் இந்த பாட்டையும் டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். அற்புதம் சார். ஒரு தாயின் சபதத்தில் வழக்கறிஞராக அந்த டி ராஜேந்தர் கேரக்டர் தான் முதல்ல நான் ரசித்து பார்த்த ஒருத்தர். அங்கேருந்து அந்த ரசிகராக மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அவர் பெருமிதத்தோட டிஆரோட ரசிகர். அப்படிங்கிற மயிலாடுதுறையிலேருந்து என்னுடைய மாயவரம் மண்ணிலேருந்து என்னுடைய நான் படித்த சிதம்பரத்துலேருந்து அந்த பகுதியிலேருந்து வந்த கார்த்திகை செல்வனோட இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கலந்துரையாடல் பண்ணி நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் சொல்லிட்டேன்னா உரையாடி இருக்கோம். நிறைய அற்புதமாக பேசியிருக்கீங்க, நல்ல உணர்வோடு பேசியிருக்கீங்க, இன்ஸ்பிரேஷனலாக பேசியிருக்கீங்க. நல்ல ஒரு உரையாடல் சார். உங்களுடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய வருகையை ஏற்று என்னுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே பதித்து தந்த நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கும் இனிய நண்பர் கார்த்திகை செல்வனுக்கும் இதை பார்த்து ரசித்து கொண்டு கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நேச்சர் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.